நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, இறைவனை உணர்தல் அல்லது இறைவனை சரணடைதல் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லலாம். ஒன்று, நம்ம இப்போ ஆலயங்களை பராமரிக்கிறோம், உழவார பணிகளை செய்கிறோம் அப்படின்னா அது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நிலையிலே மனிதனுக்கு இறைவனை பற்றிய புரிதல் உண்டாக வேண்டும் என்றதற்காக அந்த உழவார பணிகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. உள்ளபடியே அப்படி ஆலயங்கள் எல்லாம் சரியாக புனரமைக்கப்பட்டு அது பராமரிக்கப்படுகின்ற பட்சத்திலே அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல்களை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்மால் அந்த இறைநிலையை பற்றிய சிறிய விழிப்புணர்வை நம்மால் பெற முடியும். அதற்காகத்தான் அதை அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த புற விஷயங்கள் நாம் செய்கின்றோம் இல்லையா, அபிஷேகம், ஆராதனைகள், இன்னும் சொல்ல பேர் அந்த கர்வத்தோட நான் செய்கிறேன், ஆலயத்திற்கு நான் செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட சில விஷயங்களை ஆலயத்திற்கு செய்யும் பொழுது அது பலனில்லாமல் தான் போகிறது. தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். எந்த ஒரு மனிதனின் மனதிலே எந்த ஒரு தனிப்பட்ட அகங்காரமோ கர்வமோ இல்லாமல் நான் அப்படிங்கிறதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஒரு விஷயம் இல்லாமல் செய்யும் பொழுது தான் அது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது, வாழ்க்கையிலே ஒரு உயர்வை அடைய செய்யும். எந்த இடத்துலையும் நான் அந்த அகங்காரம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது அந்த பக்திக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ இறைநிலையை, இறைவனை எவ்வாறு உணர முடியும் அப்படின்னா நம்ம இறைவனை நோக்கி கொஞ்சமாக நகர்ந்தால் போதும். இறைவனை நோக்கி கொஞ்சம் நகர்ந்தால் போதும். எங்கே நகர்றது? உள்ளத்தே இருக்கின்ற இறைவனை உள்ளார உணர்தலுக்கு ஒருபடி எடுத்து வைத்தால் போதும். நீங்கள் கொஞ்சம் அப்படியே அமைதியாக தியானத்திலிருந்து உள்ளே இருக்கக்கூடியவரை தேட ஆரம்பித்தா போதும், நம்மளுக்கு அந்த உணர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட ஆரம்பிச்சிடும். எப்படி அப்படின்னா, இப்போ அடுப்பில் நெருப்பு மூட்டியாச்சு, நெருப்பு நிறைய எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த விறகு இருக்குது இல்லையா, அந்த விறகு அந்த நெருப்பில் போட்டுட்டோன்னா அந்த நெருப்பெல்லாம் என்ன ஆகிடும், இந்த விறகையும் நெருப்பாக்கிடும். ஒரு கறிக்கொட்டை இருக்குது, தூக்கி உள்ளே போடுறோம், அந்த நெருப்பு இந்த கறிக்கொட்டையை நெருப்பாக்கிடும். அதை தன்னகப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்ட்டு பேர். இப்போ இறைவன் ஜோதி ரூபமாக இருக்கிறார். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்வதற்கு முயற்சி செய்து, உணர்வதற்கு முயற்சி செய்து அவரை நெருங்கினால் அந்த வெப்பமாகப்பட்டது நம்மளையும் சூழ்ந்து கொள்ளும், நம்மளை தன்வசப்படுத்தி கொள்ளும். அப்போ நம்ம என்ன முயற்சி செய்யணும் அப்படின்னா, அவரை நோக்கி நகர முயற்சி செய்ய வேண்டும். மனதளவிலே அவரை நோக்கி நகர முயற்சி செய்ய வேண்டும். ஆலயங்கள் எழுப்ப வேண்டும், ஆலயங்களை பராமரிக்க வேண்டும், அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும். ஆரம்ப நிலைக்கு ஏற்றவை இவையெல்லாம். அப்பாற்பட்டு நான் உள்ளத்தளவிலே, அந்த உயிர் அளவிலே இறைவனை உணர்தல் வேண்டும், அவருடன் இரண்டர கலந்திருத்தல் வேண்டும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, உள்ளத்தின் வாயிலாக, அந்த மனதின் வாயிலாக நாம் இறைவனை உணர்வதற்கு முற்படுவதோடு மட்டுமல்லாமல் அவரை நெருங்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு நெருங்கி சென்று விட்டால் அவர் நம்மை தன்வசப்படுத்தி கொள்வார். அதுதான் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ சில நேரங்களில் இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இறைத்தன்மையை அழித்துவிடும். அந்த அழிக்கிறதுக்கான முதல் காரணம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த கோபத்தின் போது நாம் எடுக்கின்ற எந்த முடிவுகளுமே சரியாக இருப்பதில்லை. இன்னொன்று, பொறுமையை இழந்து விடுகின்றோம், நிதானத்தை இழந்து விடுகிறோம், இரக்கம் என்பது மனதில் இல்லாமல் போய்விடுகிறது, அன்பு என்பது சுத்தமாக மறந்தே போய்விடுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனதில் இறைவன் வாசம் செய்வது இல்லை. அப்போ கோபம் கொண்ட இடத்துல இறை சக்தியை நம்மால் அவ்வளவா உணர்ந்து கொள்ள முடியாது. இயற்கையாகவே நீங்களே யோசிங்க, ரொம்ப பாசமாக உங்கள் குழந்தைகளோட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் அப்படியே மனசு லேசாக இருக்கும், அந்த நேரங்கள் கழிவதே தெரியாது. கடை என்னடா 2 மணி நேரம் விளையாண்டுருக்கோமா குழந்தைகளோட அப்படின்னு நினைக்கிறது பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் மாதிரி ஓடி இருக்கும். இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கோபப்பட்டதீங்கன்னு வச்சுக்கோங்க,
அது என்னமோ பெரிய யுகம் மாதிரி தெரிஞ்சிருக்கும், அது போகவே போகாது. ஏன்னா அவ்வளவு வக்கரம், அவ்வளவு கோபம் மனதில் இருக்கும் போது நம்மிடம் அந்த இறைநிலையை பற்றி யோசிக்கவே முடியாது, அப்படியே போடும். அதனால தான் இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்து கொள்ளுதல் நலம் அப்படிம்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் தவிர்த்து கொள்ள முடியுமா? எப்படி தவிர்த்து கொள்ள முடியும்? கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு என்ன செய்யணும்னா அமைதியாக இருந்துடணும். மௌனம் ஒன்றே அதற்கு பெரிய தீர்வு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கோபத்திலேருந்து படிப்படியாக நம்ம வெளியே வந்துட முடியும். ஒரே ஒரு உண்மைங்க, இறைவனோட ஆசைப்படி, இறைவனுடைய இச்சைப்படி தான் அவரோட என்ன நினைக்கிறாரோ அதுதான் இங்கே நடக்கும். மாறா நம்ம சில விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு இதை மாற்றி விடுவேன், அதை மாற்றி விடுவேன் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நம்மளை சமாதானப்படுத்தி கொள்வதற்காக இருக்கலாம். அதாவது முயற்சி செய்தல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரி. இப்போ நம்மளால் எல்லாமே முடியும் அப்படிங்கும்போது உலகம், இந்த பூமியானது ஒரு திசையிலே சுழலுகிறதல்லவா, அதை மாற்றி சுத்த வைக்க முடியுமா? முடியாது. அது இயற்கை, அது இறைவனுடைய இச்சை. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையுமே. நமக்கென்று ஒரு கர்மா இருக்கிறது என்றால் அந்த கர்மத்தின்படி நம் வாழ்க்கையானது கண்டிப்பாக நகரும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சில விஷயங்களை மாற்ற முடியாது அப்படின்னு இருக்குது, இயற்கையோட நிகழ்வுகளை நம்மால் மாற்ற முடியாது அப்படின்னு இருக்கும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் மனிதர்களிடமும் ஒருவருடைய குணம் இது என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டால் அதை போய் மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாதீர்கள். அவர்களாக மாறும் வரையிலே நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. அதுவரையிலும் அவர்களுடைய குணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு தான் ஆகும். காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். ஏன்னா இன்றைக்கி பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு மனிதனுடைய மனமானது மிருகமாகிவிட்டது, மிருகத்தன்மையை அடைந்து கொண்டு வருகிறது. பணம் எல்லாத்தையும் சாதிச்சிடும், எதை வேணாலும் பணம் கொண்டு வாங்கிவிடலாம் என்ற இருமாப்பு, அந்த கௌரவம், அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது மனிதர்களிடையே பரவலாக காணப்படுகிறது. பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல. சில பேர் அப்படியே பேசுகிறாங்க, பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, இந்த உலகத்தில் வாழ முடியாதுப்பா. பணம் வாழ்வதற்கு தேவை, ஆனால் நீங்கள் நினைத்தபடி நிம்மதியாக இருப்பதற்கு பணம் தேவையில்லை. ஓரளவுக்கு இருந்தால் போதும். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். போட்டியாக பதுக்கி வச்சுட்டு நீயும் திங்காமல் உலகத்துக்கும் அது பயன்படாமல் போகிறதுல எந்த பலனுமே கிடையாது. அப்போ இறைவன் குறிப்பிடுகிறாரோ இல்லையோ, இறைவன் எதற்காக இதையெல்லாம் படைத்தார்? அனைத்து மனிதர்களும் சரி, அனைத்து உயிரினங்களும் சரி, எல்லா ஜீவராசிகளும் சரி, இதையெல்லாம் அனுபவித்து இன்புற்றிருக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட சில பொருட்களை சுயநலகத்துக்காக பயன்படுத்துவதோ பதுக்குவதோ ரொம்ப தவறான விஷயம். இந்த தூய எண்ணம் அப்படிங்கிறது மனசில் இருக்கணும். அந்த தூய எண்ணம் இருக்குது அப்படின்னா அவங்களோட செயல்பாடு அப்படிங்கிறதும் சரி, அவங்களோட சொல்லக்கூடிய சொற்களும் சரி, அவர்களுடைய எண்ணங்களும் சரி எப்பொழுதுமே ரொம்ப தூய்மையாக இருக்கும். அவர்களிடம் அன்பை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது. அப்படி அன்பு வடிவமாக இருப்பவர்களிடம் இறைத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த இறைத்தன்மை உங்களிடம் இருக்கிறதா என்று பரிசோதித்து பாருங்கள். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அதை இன்னும் மெருகேற்றி கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்துக்கிட்டால் வாழ்க்கை சொர்க்கமாகும். அது என்ன ஒரே ஒரு விஷயம்? எதுவும் நிலையில்லை என்ற உண்மையை நாம் அறிந்து கொண்டால் வாழ்க்கை சொர்க்கமாகும். பூமிக்கு வந்தது ஒரு யாத்திரை, அவ்வளவுதான். எளிமையாக சொல்ல போனால் இங்கு ஒரு யாத்திரை போல வந்திருக்கின்றோம். கண்டிப்பாக திரும்ப வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வரும்போதும் போகும்போதும் எதையும் நம்முடன் எடுத்துக்கொள்வது இல்லை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏது உலக வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது உண்டாகக்கூடிய பொருட்களை எதுவும் நாம் கையில் எடுத்துக்கொள்வது இல்லை. மாறாக நாம் செய்ததின் கர்மத்தை நாம் உடன் எடுத்து செல்கின்றோம், எடுத்து வருகின்றோம். இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னார் இத்தனை நாள் வாழ வேண்டும் என்ற காலநியதி தத்துவத்தின் அடிப்படையிலே இங்கு வந்தோம். நமக்கு கொடுக்கப்பட்ட செயல்களை செய்கின்றோம். நாம் வந்ததின் காரணம் முடிந்துவிட்டால் வந்த வழியை பார்த்து திரும்புகின்றோம். இது வாழ்க்கையோட யதார்த்தம். என்னடா இப்படி சொல்கிறோமே அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதங்க. இது வாழ்க்கையோட யதார்த்தம். நீங்கள் இல்லை என்று சொன்னாலும் ஆம் என்று சொன்னாலும் இது நடக்கப் போவது நடப்பது தான். இதிலே மாற்று கருத்து கொள்வோர் யாரும் இருக்க முடியாது. இந்த விஷயத்தை தெளிவாக மனதிலே எப்பொழுதும் நிறுத்தி கொண்டால்
வந்தவர் மீண்டும் திரும்பிதான் ஆக வேண்டும் என்ற அந்த கருத்தானது நமது மனதில் நிலை பெற்றுவிட்டால் நமக்கு இந்த ஆடம்பரம், பிற பொருட்களின் மீது மோகம், ஆணவம், இந்த மாயை, இதிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்ற எண்ணம் படிப்படியாக வர ஆரம்பித்துவிடும். அப்படி அதை நம்பவில்லை என்றால் நம்பித்தானே ஆக வேண்டும், வந்தவர் சென்றுதானே ஆக வேண்டும். அப்படி நம்பவில்லை என்றால் நம்புவதற்கான சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்தி தருகின்றார். ஆனால் அதற்குள் காலம் முடிந்துவிடும். எதற்கான காலம் முடிந்து விடுகிறது? நாம் சொன்னோம் அல்லவையா, நம்மை ஆட்கொண்டிருக்கின்ற அந்த மாயையிலிருந்து வெளிவர முடியாமலே போய்விடுகிறது. வாழ்கின்ற காலம் பல்வேறு நோக்கங்களுக்காக இருக்கலாம். இந்த உலக வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் அதற்கு பல நோக்கங்களை நாம் கற்பித்து கொள்ளலாம். ஆனால் உண்மையான ஒரு விஷயம், இவ்வளவு பெரிய வாழ்க்கையை இறைவன் கொடுத்திருக்கின்றார், எல்லா பொருட்களிலும் அவர் அப்பொருளாகவே இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்க வேண்டும். அதை உணர்ந்துக்கிறோமா அப்படிங்கிறது தானே இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாருமே இன்றைய இருக்கின்ற குருமார்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஐயா திருமூலரிலிருந்து எல்லா ஆசிரியர்களும் எல்லா குருமார்களும் எடுத்து உபதேசித்தது இது ஒன்றைத்தான். எல்லா உயிர்களிலும் அவ்வுயிராக இறைவன் இருக்கின்றார், அவ்வுயிருடன் பொருந்தி இருக்கின்றார்னு நிறைய எடுத்து சொல்லியாச்சு. இந்த உண்மையை நம்ம கேட்கும் போது ஆம் அப்படின்னு தோணுது. ஆனால் அதை உணர்ந்துக்கிறோமா அப்படின்னா அதுதான் அந்த இடத்துல இல்லாமல் போயிடுது. ஏன் அடியேன் குறிப்பிடுகின்றேன் அப்படின்னா தவறாக நினச்சிக்க வேண்டாம். இப்போ சிவ சின்னங்களை அணிவது ரொம்ப சிறப்பான விஷயம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெத்தியில் அப்படியே நெத்தி நிறைய திருநீர் பூசும் போதும் இந்த கழுத்தில் கண்டிகை அணியும் போதும் இருக்கின்ற அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது சொல்லில் அடங்காதது. அதை அணிந்தால்தான் சிவபக்தரா, அதை அணிந்தால்தான் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறோம் என்று தெரியுமா அப்படின்னு அடுக்கடுக்காக பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு போனால் சொல்கின்ற ஒரே விடயம் இல்லைதான். அது இல்லாமலும் ஆன்மீகத்தில் சிறப்பாக இருக்கலாம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே ஒருவரை பிடித்து கொண்டு நான் ஏற முற்படுகின்றேன் அப்படிங்கும் போது இது எல்லாம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அடியேன் இதை இங்கே குறிப்பிட வந்தேன்னா, இந்த மாயையிலிருந்து வெளிவர வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம், ரெண்டு இடத்துல நிற்பாங்க. இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு ஏக்கம் ஒரு பக்கம் இருக்கும். அதே போல இந்த உலகியல் வாழ்க்கையை விட முடியாத ஒரு தவிப்பும் அங்கே இருக்கும். இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் உண்டு. அதை எந்த இடத்துல பார்க்கலான்னா, அடியேன் யாரிடமாவது இந்த ருத்ராட்சத்தை பற்றி பேசுகின்றோம், கண்டிகையை பற்றி பேசுகின்றோம், சிவச்சின்னங்களை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கும்போது ஐயா நான் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாமாங்கிற கேள்வி வரும். கண்டிப்பாக அணிந்து கொள்ளலாம். அது இறைவனுடைய அனுகிரகம் இருப்பவர்கள் கண்டிப்பாக அணிந்து கொள்ளலாம், அதில் எந்த தவறுமே இல்லை என்று சொல்லி முடித்த அடுத்த வினாடி என்னவாக கேள்வி வர வேண்டும் என்றால், உண்மையாக அந்த தாகம் இருப்பவர்கள் என்ன கேள்வியை கேட்பார்கள் என்றால், அதை அணிந்தால் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை கூறுங்களேன் அப்படின்னு கேட்டால் அது ஒரு அர்த்தம். அப்போ ஒரு குருமார் என்னென்ன கடைபிடிக்க வேண்டுமோ எல்லாத்தையுமே எடுத்து சொல்வார். அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது குருவோட வழிகாட்டுதல் முறையாக கிடைக்கும். அடியேன் கூறுவது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மாறாக அங்கு என்ன கேள்வி வருகிறது என்றால், ருத்ராட்சம் அணிந்தால் இவ்வுணவை எடுக்கலாமா வேண்டாமா, எடுப்பது சரியா தவறா, இந்த கேள்வி கேட்காத நபர்களே இல்லை. இவர்களுக்கு இறைவனை உணர வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு பெரிய மாயை அல்லது அந்த ஒரு சிற்றின்பத்தை நுகர வேண்டும் என்ற இன்பத்தின் காரணமாக இவ்வுணவுகளையெல்லாம் எடுக்க வேண்டுமா என்ற கேள்வியும் அதனுடனே வந்துவிடுகிறது. அடியேன் அதற்குத்தான் எப்பொழுதுமே கூறுவது, உங்கள் மனம் என்ன சொல்கிறதோ அதை கேளுங்கள். ஏன்னா இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு நன்றாக தெரியும், எல்லா உயிர்களிலும் உயிருடன் ஒன்றி உயிராகவே இருக்கிறார் இறைவன். சிவபெருமான் அப்படித்தான் இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல ஏதாவது உயிரற்ற பொருட்கள் இருக்கிறது, கல் கிடக்குது, கல்லாக இறைவன் இருக்கிறார். மண்ணு கிடக்குது, மண்ணாக இறைவன் இருக்கிறார். இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம்
அவ்வளவு எளிதில் கிடைக்காது அப்படிங்கிற காரணம் இருந்தாலும் ஒரு குரு உபதேசம் கிடைக்கிறது, அவர் இதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்கின்றார். அப்படிங்கும் போது அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூட இல்லை. அவரிடம் உங்களுக்கு எழுகின்ற ஐயப்பாடுகளை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் அடியேனுடைய பெரிய வேண்டுகோள். இன்றைக்கும் நிறைய பேர் உதாரணமாக அடியேன் குருமார்களுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டு போனால் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை குருமார்களின் உபதேசமும் சைவ சித்தாந்தம் மட்டுமல்லாமல் இறை கோட்பாடுகளை அவ்வளவு அழகாக எடுத்து சொல்பவர்கள் ஏராளம். அவர்கள் எல்லாம் கூறுவது ஒன்றே ஒன்றுதான், இந்த இன்பம் அப்படிங்கிறது நிலையான இன்பம். எது? இறைவனை உணர்ந்து இறைவனை பிடித்து கொள்கின்ற இன்பம் அப்படிங்கிறது நிலையான இன்பம். மற்ற இன்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குகின்ற இன்பம். இன்னும் சொல்ல போனால் இந்த உடலே நம்மை விட்டு நீங்கிவிடும், அல்லது இந்த உடலை விட்டு நாம் நீங்கி விடுவோம். இதுவுமே வாடகைக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எது? இந்த உடலையுமே நம்ம வாடகைக்கு தான் வச்சுருக்கோம். ஏன்னா அது நிலையானதாக இருந்தால் அடுத்த பிறவிக்கு இந்த உடல் போக வேண்டும், போகாது. இது வாடகைக்கு எடுக்கப்பட்டது. எத்தனை நாட்களுக்கு வாடகைக்கு எடுத்திருக்கிறோமோ அத்தனை நாட்கள் முடிஞ்சு விட்டால் இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போய் ஆகணும். போகலைன்னா அந்த காத்துகள் எல்லாம் வெளியேறி நம்மை போக வைத்து விடும். அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, நிலையான இன்பத்தை பெற முயற்சி செய்ய வேண்டும். இருக்கும் பொழுதே நிலையான இன்பத்தை பெற முயற்சி செய்ய வேண்டும். காலம் சென்ற பின்பு இது போய்விட்டது அது போய்விட்டது அப்படின்னு நினைத்து தவிப்பதற்கு பதிலாக இருக்கின்ற போதே இறைவனை பற்றி கொள்வதற்கான வழியை தேட வேண்டும். அதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம். இறைவன் எங்கிருக்கிறார் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கமே தவிர உயிரில் உயிராக ஒன்றியிருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அவரை தரிசித்து விட்டால் கிடைக்கின்ற அந்த சுகமானது எப்பேற்பட்டதுன்ட்டு குருமார்களும் பல ஞானியர்களும் எடுத்து கூறியிருக்கிறார்களே, அதை பற்றி சிந்திக்கிறோமா அப்படின்னா கிடையாது. அதை பற்றி சிந்திக்கக்கூடிய தருணங்கள் வருகிறதா அப்படின்னு கேட்டால் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இல்லை என்பதுதான் இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எல்லாத்தையுமே சிவமாக பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது தான் ஆரம்பத்தில். அழகு அவ்வளவு ஏன் நம்ம வீட்டில் எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம். நீங்கள் எங்கேயோ போய் ஆடு மாடு குருவி கோழியெல்லாம் சிவமாக பார்க்கணுன்னு அது 2ஆம் பட்சம்தான். வீட்டில் தாய் தகப்பன் உண்மையாக சொல்ல போனால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம், நம்மை படைத்தது அப்படின்னு வச்சுக்கலாமா? அவர்களுக்குள் இருக்கின்ற உயிரிலும் இறைவன் ஒன்று இருக்கிறார் அல்லவா? அவர்களை நம்மால் சிவமாக பார்க்க முடிகிறதா? அப்படி பார்த்து விட்டோம் என்றால் பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்ப்போம், பக்கத்து தெருவில் இருக்கிறவங்கள பார்ப்போம், பக்கத்து ஊரில் இருக்கிறவங்கள பார்ப்போம். அப்படியே எல்லா ஜீவராசிகளையும் சிவமாக பார்ப்போம். இப்போ அதுக்கு ஆரம்ப கட்டம் என்ன? பெற்ற தாய் தந்தையரை சிவமாக பார்ப்பது. அப்ப இந்த சிவத்தை உணர வேண்டும் என்றால் தன்னுள் இருக்கின்ற உயிரில் ஒன்று இருப்பது போலவே எல்லா உயிரிலும் இறைவன் ஒன்று இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு ஆரம்ப காலகட்டம் தன்னை எறிதல், அதனுடன் சேர்ந்து தம்முடன் இருப்பவர்களிலும் சிவமானது அப்படியே நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுதல். அதுதான் முதல் படிநிலை. அதை நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட எப்படி சிவத்தை உணர்ந்தோமோ அதே போல எல்லா உயிர்களிலும் நாம் சிவத்தை உணர்வோம். அப்போ இந்த பல்வேறான கேள்விகள் மனதில் எழுகின்றன அல்லவா? அதுக்கெல்லாம் குரு மூலமாக நமக்கு விடயங்கள் கிடைக்கப்பெறும். அவ்வாறு இல்லை என்றாலும் இறைவனே குருவாக வந்து அதற்கான விடயங்களை கொடுப்பார். அதில் எல்லளவும் நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம். அப்போ வந்தவர்கள் திரும்ப வேண்டும். யாத்திரை வந்தோம், யாத்திரை முடிந்து விட்டால் நாம் திரும்ப வேண்டும். இதுதான் வாழ்க்கையோட நியதின்னு எல்லாருமே சொல்கிறது உண்மையும் கூட. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. சிவத்தை உணர வேண்டும் என்ற தேடுதல் ஒரு வேட்கையாக மாறி அவரை உணர்ந்தே ஆக வேண்டும் என்ற வேட்கையாக மாறும் பொழுது அதற்கான வழிகளை இறைவன் காட்டுவார். உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கின்றனவோ அந்த சிந்தனைகளுக்கு தகுந்தாற்போல்தான் உங்களுடன் பழகுபவர்களும் வந்து அமைவார்கள். ஒரு வகையிலே நாம் இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணம் ஆள் மனதிலே உண்டாகி அதையே நாம் அசைக்க முடியாததாக பிடித்து கொண்டோம் என்றால்
அதற்காக இறைவன் அடியார்களை நமக்கு கண்களிலே காட்டுவார். அதை பற்றி அறிந்த அடியார்களை கண்களில் காட்டுவார். அல்லது சிவமே பல ரூபங்களில் வந்தும் நமக்கு அருள் செய்வார். அப்போ நாம் தயாராக வேண்டும், உணர்ந்து கொள்வதற்கு தயாராக வேண்டும். எப்பொழுது? இந்த வாடகை வீட்டை விட்டு காலி செய்வதற்கு முன்னால் நாம் அதை உணர்ந்து கொள்வதற்கு தயாராக வேண்டும். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே வாழும்போதே இந்த கோவில், நம் வாடகை வீடுன்னு சொன்னதே கோவில் தான். அது கிடைத்தற்கரிய பொக்கிஷம். அந்த கோவில் நன்றாக இருக்கும் பொழுது தான் உள்ளிருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். அதில் சிதலமடைஞ்சு போச்சு அப்படின்னா அவ்வளவு எளிதாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட கோவிலை விட்டு உயிரானது நீங்குவதற்கு முன்னால் உள்ளிருக்கின்ற தரிசனத்தை நாம் பெற்றுவிட வேண்டும் என்பதை முனைப்பாக செயல்பட்டீர்கள் என்றால் சிறப்பானதாக இருக்கும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இல்லை, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான அனுபவம். ஒரே மாதிரியான வாழ்க்கை அனைவருக்கும் கிடைத்து விடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை என்பது உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படி கிடைத்து விடும் அப்படிங்கிற சூழ்நிலையாக இருந்தால் யோசிச்சு பாருங்களேன். எல்லோருமே நல்லவர்களாக, எல்லோருமே ஆன்மீகவாதிகளாக, இந்த மாதிரி இறைவனை உணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இந்த பூமியானது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் பிறருக்கு துன்பம் இழைப்பதில்லை, பிற உயிர்களை கொடுமைப்படுத்துவதில்லை, கஷ்டப்படுத்துவதில்லை, எல்லாமே சிவம் என்று அனைவருமே வாழ்கிறார்கள் அப்படின்னா அது எப்படி ஒரு சொர்க்க பூமியாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அது சாத்தியமான காலப்போக்கில் சாத்தியமாக கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல நம்பணும். இறைவனுடைய கருணை பார்வையை உணர்கின்ற பட்சத்திலே, அனைவருமே அந்த இறைநிலையை உணர்கின்ற பட்சத்திலே இதுவும் சாத்தியம்தான். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம நேர்மறையாக தான் யோசிக்கணும். இந்த உலகம் அப்படிங்கிறது எல்லா உயிர்களுக்கும் சமமானது அப்படிங்கிறத நம்ம முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைய சூழ்நிலைகளிலே நான் என்ற அந்த அகங்காரம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கும் போது, ஒரு மனிதனுக்குள் அந்த அகங்காரம் ஓங்கி நிற்கிறது அப்படிங்கும் போது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அந்த வீட்டிலே அந்த மனிதனின் அகங்காரத்தின் காரணமாக பெரியவராக இருக்கலாம், அந்த ஊரிலே பெரியவராக இருக்கலாம், அந்த மாநிலத்திலோ அந்த நாட்டிலோ அவர் பெரியவராக இருக்கலாம். அகங்காரத்தினால் என்னை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை அப்படின்ட்டு இந்த உலகத்தை ஒப்பிடும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? இன்னும் அப்படியே கொஞ்சம் பெரிசா இறைவனுடைய படைப்பை எடுத்துக்கொண்டு நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு பிரபஞ்சத்திலே அவன் யாராக இருக்க முடியும்? அந்த அகங்காரம் படித்த மனிதன் யாராக இருக்க முடியும்? ஒரு சின்ன புள்ளி கூட இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்மளுமே பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் ஆகாயத்தை பார்ப்போம் இல்லையா, வானத்தை பார்க்குறோம். வானத்தை பார்க்கும்போது நமக்கு கண்களுக்கு புலப்படுவது என்னமோ ஒரு குறிப்பிட்ட அளவிலான நட்சத்திரங்கள். உண்மையாகவே அதுதான் அங்கே இருக்கின்றன, அதை தவிர வேறு எதுவும் இல்லையா அப்படின்னா நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் பல்லாயிரம் கோடி நட்சத்திரங்களும் இன்னும் சொல்லப்போனால் பல கோள்களும் அங்கு இருக்கத்தான் செய்கின்றன. நம்மால் அதை பார்க்க முடியவில்லை, அதற்காக அதை இல்லை என்று கூற முடியாது. அப்போ இத்தனை படைப்புகளையும் தன்னகத்தே கொண்டுள்ள அந்த வெட்ட வெளி அப்படின்னு சொல்லக்கூடியது மிக பெரியது. அதிலே நாம் ஒரு பொருட்டே அல்ல அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த அகங்காரமானது அழிவதற்கு ஆரம்பிக்கும். உடனே இல்லாவிட்டால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிக்கும். இப்பேற்பட்ட படைப்புகளுக்கு மத்தியிலே அடியேன் எப்படி அந்த அகங்காரத்தை தலையில் வைத்து கொண்டு இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும் பொழுதே ஒரு மனிதன் மாற ஆரம்பிப்பான். உண்மையாகவே ஆன்மீகத்தில் பயணிக்கின்ற மனிதன் ஆரம்பிப்பான். இல்லாதவர்கள் மீண்டும் நான் தான் பெரியவன், நான் தான் அனைத்திருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், நம்மளால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. இந்த கூட்டை நம்ம தேர்வு செஞ்சுருக்கு, இந்த ஆன்மா தேர்வு செஞ்சுருக்கு, அந்த ஆன்மா அதிலேயே ஒரு 100-150 வருஷம் வாழ முடியுமா அப்படின்னா முடியாது. இந்த கூட்டுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த காலநியதி தத்துவத்தின் அடிப்படையில் எத்தனை நாட்களோ அத்தனை நாட்கள் இருந்துவிட்டு பிறகு அந்த கூட்டை பிரிந்து தான் ஆக வேண்டும். அதன் பிறகு நாம் சென்று அடைகின்ற அந்த கூடு இதே இடத்தில் ஆரம்பிக்குமா, அதே அகங்காரத்தில் ஆரம்பிக்குமா அப்படின்னா கிடையாது. அங்கு ஏதோ ஒரு எளியவனாக நாம் பிறக்கின்றோம் என்றால் வலியவர் அங்கே நம்மை அடிப்பார். அப்போ எந்த பட்சத்திலையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் அகங்காரம் அழிவுக்கானது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படி உணர்ந்து கொள்கின்ற பட்சத்திலே மனித மனதுகளிலே கண்டிப்பாக அந்த அன்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பிறக்கும். நீங்கள் இறைவனுக்கு 10,000 கோடி ரூபாய் செலவு செய்கிறீங்க
அவரை வந்துட்டு வசியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும் போது இது ஆகாது. நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, தெய்வ வசியம் செய்வதற்கு, மகாலட்சுமியை வசியம் செய்வதற்கு, இறைவனை வசியம் செய்வதற்கு இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் அப்படின்ட்டு. அதெல்லாம் மாயை. தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, அதெல்லாம் மாயை. கண்டிப்பாக இறைவசியம் அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம், வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். அதை நம்மளை நாமே நம்ப வச்சுக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம உண்மையான மனசுடன் எதை கேட்டாலும் கிடைக்கும். அவ்வாறு கிடைக்கிறது என்பதற்காக இறைவனை வசியம் செய்து விட்டேன் என்பது பொருள் அல்ல. இறைவனை வசியம் செய்யும் அளவிற்கு இந்த உலகத்தில் அல்ல, இந்த பிரபஞ்சத்தில் யாருமே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுலேயும் மாந்திரீக தாந்திரீகங்களை எல்லாம் கொண்டு நான் இறைவனை வசியம் செய்து நிரந்தரமாக என்னுடன் வைத்திருக்க போகின்றேன், எனக்கு தேவையானதை சாதித்துக் கொள்வேன் என்ற மனிதர்கள் இந்த உலகத்திலே எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் என்பதுதான் அடியேனுடைய கேள்வி. வாழ்கின்ற காலத்திலே ஏதோ கோள்களும் நேரங்களும் அவர்களுக்கு ஒத்திசைவாக இருக்கின்ற சமயத்திலே இறைவனால் அருளப்பட்ட சில விஷயங்கள் கிடைக்கிறது என்பதற்காக இறைவனை நான் வசியப்படுத்தி விட்டேன், அவர் என்னுடைய ஏவலுக்கு அவர் பணி செய்வார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில பேர் நினைத்து கொண்டிருந்தால் அதை விட ஒரு அறியாமை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. அதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ இறைவனை வசியப்படுத்த முடியாதா? கண்டிப்பாக முடியாது. நம்முடைய அன்பால் அவரை கட்டி போட முடியும், அன்பால் கட்டி போட முடியும். அதுவும் எந்த அளவுக்குன்னா, எல்லையில்லாத அன்பு நம்ம மனதிலே பொங்கி எழுகிறது அப்படிங்கும் போது அதை ரசிக்கக்கூடிய வகையிலே நம்முடனே இருக்கக்கூடிய அந்த தன்மையை நமக்கு இறைவன் கொடுப்பார், நம்முடனே இருப்பார். சொல்லப்போனால் அந்த அன்புக்கு மட்டும்தான் இறைவன் வந்துட்டு கட்டுப்படுவாரை தவிர நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இறைவன் கட்டுப்பட மாட்டார். நாம் நினைத்து கொள்கின்றோம் எதிர்மறை ஆற்றல்களின் மூலமாக பிறரை அழித்து விடலாம் அப்படி இப்படி என்று. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவ்வாற்றல்கள் எல்லாம் எங்கிருந்து உதித்தன அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இறைவனின் கால் தூசுக்கு அந்த ஆற்றல்கள் எல்லாம் சமம். ஒருவர் தெய்வ பக்தியில் உயர்ந்து இறைவனை சரணடைந்து விடுகிறார் என்னும் பொழுது அவர்களிடம் எந்த ஆற்றலும் செயல்படாது. இறைவனுடைய பாதுகாப்பு அரணாக ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கும் போது அவர்களிடம் எந்த ஆற்றலும் செயல்படாது. அதைத்தான் சொல்லுவாங்க, யோகத்தில் இருப்பவர்களுக்கு கோள்களும் ஒன்றும் செய்யாது அப்படின்ட்டு. காரணம், அவர்கள் பற்றை ஒழித்து விட்டார்கள். இந்த உலகப்பற்றுகளிலே இல்லை அவர்கள். ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து விடுபட நினைப்பவர்களுக்கு இறைவனும் சரி அதே போல கோள்களும் சரி சில விஷயங்களை நிறுத்தி விடுகின்றன. அவர்கள் மீது இந்த உலக இயக்கங்கள் சம்பந்தமாக லௌகீக வாழ்க்கைகள் சம்பந்தமான சில விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஈடுபடுவதே இல்லை. இன்னொன்று, இந்த வாழ்க்கை வாழும் பொழுது எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் என் மேலே அன்பு செலுத்தலை, நான் அவருக்கு இவ்வளோ செஞ்சுருக்கேன் அவ்வளோ செஞ்சுருக்கேன், நிறைய விஷயங்களை நம்ம அடுக்கிக்கொண்டே போவோம் இல்லையா? ஒரு மனிதனுடன் பழகும் பொழுது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஒரு மனிதனிடம் நான் அன்பு செலுத்துகின்றேன் அப்படிங்கும் போது எதிர்பார்ப்பு இல்லாத அன்பாக இருக்கிறதா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறோம், ஏதோ ஒன்று அந்த மனிதனிடம் எதிர்பார்க்கிறோம். காரணம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு மனிதனிடம் அன்பு செலுத்துவதற்கு இங்கு யாருமே இல்லை என்ற சூழ்நிலையிலே எப்படி அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மால் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரு மனிதனிடம் பழகுகிறான் அப்படிங்கும் போது குறைந்தபட்சம் அவனுடைய அன்பையாவது எதிர்பார்த்து தான் பழகுகின்றான். அந்த அன்பிற்காக யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த உண்மையான அன்பு, அந்த உண்மையான ஒரு அரவணைப்பு அப்படிங்கிறது சிவபெருமானிடம் இறைவனிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. நாம் ஒரு அன்பை அந்த நம்மிடமிருந்து வெளிப்படுகின்ற அந்த அன்பானது தூய்மையானதாக இருக்கின்ற பட்சத்திலே இறைவன் நம் மீது அன்பு செலுத்துகின்றார். மாறாக மனிதர்கள் திருப்பி கொடுக்கின்ற அந்த அன்போ அல்லது அவர்களின் அரவணைப்பை விட இறைவனிடமிருந்து நமக்கு கிடைக்கின்ற அந்த அன்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதை முதலில் மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களாகிய நாம் அதை தெளிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இறைவனை நாம் நெருங்கி செல்ல வேண்டும். நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும், இறைவன் 100 அடி நம்மை நோக்கி எடுத்து வைக்கின்றார். ஆனால் நாம் அந்த அடியை எடுத்து வைப்பதே இல்லை. அதுதான் இங்கு பிரச்சனை. காரணம், இங்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை, இங்கே இருக்கக்கூடிய பொருள் சார்ந்த வாழ்க்கையின் மீது நாம் வைத்துள்ள அந்த பற்றுதலின் காரணமாக எங்கே இது எல்லாம் இல்லாமல் போய்விடுமோ, எங்கே இந்த பொருட்களால் விளைகின்ற அந்த அனுபவமோ அல்லது அந்த சுகமோ நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாகவே இறைவன் மீது செலுத்துகின்ற அன்பில் தொய்வு ஏற்படுகின்றது. இறைவனை நாடி செல்ல வேண்டும், இறைவனை உணர வேண்டும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் மேலோங்கினாலுமே கூட ஒரு கட்டத்திலே இறைவனை சரணடைந்து விட்டால், எதுவுமே வேண்டாம் என்ற நிலைக்கு போய்விட்டால், நம்மிடமிருந்து இதெல்லாம் பிரிந்து போய்விடுமோ, இந்த சுகங்கள் யாவும் நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற சின்ன மன உறுத்துதல் ஒரு மனிதனுக்குள் ஏற்படுகிறது என்றால் அவனால் இறைவனை ஒரு அடி கூட நெருங்க முடிவதில்லை. அதனால்தான் அவன் ஒரு அடி கூட இறைவனை நோக்கி எடுத்து வைப்பதும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
அதையெல்லாம் விடுத்து பற்றற்ற நிலையிலே எதுவும் எம்பெருமானுக்கு ஈடில்லை என்ற நினைவிலே ஒரு மனிதன் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா போதும், இறைவன் அவர்களை நோக்கி 100 அடி எடுத்து வைக்கின்றார். அவரை அரவணைத்துக் கொள்கின்றார். அவருக்கு வாழ்க்கையிலே அடுத்தது என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அதையெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இறைவன் இருக்கிறார். அதான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. எந்த நேரத்திலும் சரி, யார் ஏசினாலும் யார் தூற்றினாலும் இறைவன் மீது கொண்ட பற்றுதல் அல்லது இறைவன் மீது கொண்ட அந்த பாசம், இறைவன் மீது கொண்ட பக்தியில் ஒரு அங்குலம் கூட இழப்பு இல்லை, குறையவில்லை. அப்படிங்கும் போது அந்த இடத்தில் நாம் கர்வத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு கொண்டு வருகின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தெள்ள தெளிவாக. சாதாரணமாக அது நடந்து விடுவதில்லை. இந்த காலத்திலே திருநீரை, அந்த அற்புதமான மருந்தை எடுத்து நெற்றியிலே பூசுவதற்கு கூட தயக்கம், அந்த அருமையான ருத்ராட்சத்தை எடுத்து கழுத்திலே அணிவதற்கு கூட தயக்கம் காட்டுகிறார்கள். அது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும். ஏனென்றால் பிறர் ஏசுவார்கள், பிறர் என்ன நினைப்பார்களோ, இல்லை தாய் தந்தை என்ன நினைப்பார்களோ, இப்படிப்பட்ட பல எண்ணங்களிலிருந்து தாண்டி வந்தவர்கள் சிலரால் மட்டுமே இதையெல்லாம் அணிந்து கொள்ள முடிகிறது. உடனே ஒரு கேள்வியும் வந்து விடுகிறது, நெற்றியிலே விபூதி பூசி ருத்ராட்சம் அணிந்தால் மட்டும் சிவபக்தியில் சிறந்தவர்களாக இருந்து விடுவார்களானா? கண்டிப்பாக அது ஒரு ஆரம்ப கட்டம் தானே. அதை அணிந்தவுடனே அவர்கள் சிவபக்தியில் மேன்மையடைந்தவர்கள் என்றெல்லாம் கூறவில்லை. ஆனால் அதை அணிவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த ஆணவத்திலிருந்து அவர்கள் விடுபட தயாராகிவிட்டார்கள் என்னும் போதே அவர்கள் உயர்ந்து விடுகிறார்களே. அவர்களுடைய எண்ணம் அந்த இடத்தில் மேலோங்கி விடுகிறது. இறைவனை நோக்கி நான் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும் என்றால் இங்கு கூறப்பட்டுள்ள சில விஷயங்களிலே இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால் அதனை நான் பின்பற்றுகின்றேன் என்று அதில் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது இறைவன் அவர்களுக்கு அடுத்ததாக பல வழிகளை காட்ட ஆரம்பித்து விடுகின்றார். அப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் மனதில் உள்ள அகங்காரத்தை அகற்ற வேண்டும். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலையிலே பற்றற்ற நிலைக்கு நான் செல்கின்றேன். அதன் முதல் படியாக எனது இந்த புறத் தோற்றத்திலே நிகழக்கூடிய மாற்றங்கள் பிறரால் கேலிக்கு ஆளாக்கப்பட்டாலும் அதனை நான் ஒரு பொருட்டாக கருதப்போவது இல்லை என்ற நினைவு ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவன் அகங்காரம் அந்த இடத்தில் அழிய ஆரம்பிக்கின்றது. நெற்றியிலே ஒரு கீற்று போல் நீர் பூசும் போது யாரும் எதுவும் சொல்வதில்லை. ஆனால் இந்த 3 கோடுகளாக நாம் திருநீரை பூசுகிறோம் அப்படிங்கும் போது, ருத்ராட்ச மாலையை கழுத்தில் அணிகின்றோம் அப்படிங்கும் போது வருகின்ற எண்ணற்ற பேச்சுகளை நாம் சந்தித்து தான் வந்திருப்போம். அதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால அளவிலே மனதை உறுத்தி கொண்டிருந்தாலும், என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு இருந்தாலும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த பேச்சுகள் நம் காதிலே விழுவதில்லை. காரணம், ஐயன்னம் மனதை ஆட்கொண்டு விட்ட பிறகு இவர்கள் எல்லாம் பேசி என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற அந்த எண்ணம் பெரிதொரு காலத்தில் அவர்கள் பேசாமல் வாயடைத்தும் போய்விடுவார்கள். அதை தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையுமே இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னன்னா, எல்லாருமே கேட்பது இறைவனுக்கு உருவம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு தாற்பயம். கண்டிப்பாக இறைவன் உருவமற்றவர் தான். அவர் ஆணோ பெண்ணோ அல்லது இருபாலரும் சேர்ந்த ஒரு பிறப்பு எப்படியும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். எப்படியும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவரை போய் ஒரு நியதிக்குள்ளே வகுக்க முடியுமா? அப்படி வகுக்கப்பட்டு விட்டால் அவர் இறைவனாக இருக்க முடியுமானா? கட்டாயமாக இருக்க முடியாது. அப்புறம் ஏன் விக்கிரக வழிபாடெல்லாம் செய்கிறாங்க? அப்புறம் ஏன் விக்கிரக வழிபாடெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வினை வருகிறதல்லவா, அல்லது ஒரு கேள்வி வருகிறதல்லவா? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உருவம், அருவம், அருவுருவம். இப்போ நம்ம தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா, உருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு, அருவ வழிபாடு அப்படின்னு அதோட படிநிலைகளை நீங்கள் அடுக்கலாம். இப்போ எல்லாராலுமே எடுத்ததுமே கண்ணை மூடிக்கொண்டு அருவமாக இறைவனை தரிசித்து விடுங்கள், இறைவனுக்கு உருவமில்லை என்று சொன்னதுமே அவர்கள் இறைநிலையை உணர்ந்து கொள்ள முடியும் என்றால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் நமது முன்னோர்கள் அதை அறிந்திருந்தார்கள். எடுத்த எடுப்பிலே ஆனாவனா சொல்லித் தருவதற்கு மழலைகளுக்கான பள்ளிகள், அந்த வகுப்புகள் அவசியம். ஆனாவனா என்றால் இப்படித்தான் அப்படின்னு சொல்லித்தர வேண்டும். அதற்கப்புறம் ஒவ்வொரு கட்டமாக அவர்கள் முன்னேற இன்னும் கொஞ்சமாக அதிகமாக அவர்களின் பாடத்திட்டத்தை அதிகரிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நிலையிலே அவர்கள் ஒரு பக்குவ நிலையை அடைந்த பிறகு அவர்கள் நிறைய விஷயங்களை பற்றி கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நம்ம ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, கல்லூரி இந்த மாதிரி நாம் பிரித்து வைத்திருக்கின்றோம். அதே போல தான் ஆன்மீகத்தை அதை ஒப்பிடக்கூடாது. இருந்தாலும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எடுத்த எடுப்பிலே ஒரு குழந்தையிடம் போய் இறைவன் என்றால் உருவமற்றவர், இப்படித்தான் நீ பார்க்க வேண்டும் என்றால் அக்குழந்தைக்கு இறைவன் என்றால் யார் என்றே தெரியாமல் ஒரு குழப்பமானது ஏற்பட்டுவிடும். ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு உருவத்தை காட்டி இவ்வாறாக அப்படின்னு பாவனை செய்து அதை அருவமாக சிவலிங்கமாக காட்டி பிறகு அதுவும் மறைந்தால் ஜோதியாக நீ அருவமாக உன் மனதிலே பார்க்க முடியும். உன் மனதிலே பார்ப்பவர் தான் இந்த அண்டத்திலும் சரி இந்த இடத்துல பிரபஞ்சத்திலும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு படிப்படியாக அவர்களை முன்னேற்றி செல்லும் பொழுதுதான்
ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் அந்த குழந்தைகளிடம் பிறக்கிறது, அந்த மனிதர்களிடம் பிறக்கிறது. யார் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் அப்படியே கிடையாது. அது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய விஷயம்தான். நமது மரபுகளிலே பார்த்தீர்கள் என்றால் நிறைய அனுபவம் பெற்ற ஆசான்கள், குருமார்கள் இருந்திருக்கிறார்கள். அது ஆதி காலம் தொட்டு, இன்று நேற்றெல்லாம் இல்லை, 1000 வருடம் 2000 வருடம் என்றெல்லாம் வகுத்து கூறுவதற்கு நமது மார்க்கத்திலே இடமில்லை. காரணம், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே வாய் வழியாக இந்த குருகுலம் என்ற முறையிலே அவர்களுக்கு சொல்வதன் காரணமாக, அதை மனதில் ஏற்றுக்கொள்வதன் காரணமாக அந்த படிநிலைகள் ஒவ்வொரு பக்கமாக தாண்டி அந்த கல்வியானது பல ஜென்மங்களையும் தாண்டி, இன்னும் சொல்லப்போனால் நிறைய தலைமுறைகளை தாண்டி அதுக்கப்புறம் ஏட்டளவில் பதிக்கலாம் அப்படிங்கிற நிலையில் ஏட்டளவில் பதித்து இப்படி பல பரிமாற்றங்களை அடைந்து தான் வந்திருக்கிறது. அப்போ இது சாதாரண விஷயமானு யோசிச்சு பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லாத்தையும் பதிவு செய்வதற்கான ஏடுகள் முறை எல்லாமே இருக்குது, அதை பதிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வேற. அதற்கு முன்னரே அனைத்து நீதிகளையும் வகுத்து இவ்வாறு தான் வாழ வேண்டும், இவ்வாறு தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் தன்னகத்தே கொண்டு சில விஷயங்களை உலகத்தாருக்கு எடுத்து சொல்லி, எப்படி சொல்வதின் வாயிலாக, அதுதான் அந்த குரு சிஷ்ய பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படியே அவர்களுக்கு ஞான உபதேசம் செய்து அந்த ஒரு தர்மத்தை அடுத்த தலைமுறைக்கு என்று வந்து கொண்டிருக்கையிலே தான் இந்த அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக பதிப்பு, ஏடு இந்த மாதிரியெல்லாம் வரும் பொழுது அதையும் பதித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்றோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த சமயமானது உருவான போதே இந்த ஏடுகள், இந்த பதிப்புகள் எல்லாம் இருக்கிறது என்னும் பொழுது அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அதிலே வந்திருப்பார்கள். வித்தியாசம் புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவாக. ஆனால் இது அப்படி இல்லை. குரு சிஷ்ய பரம்பரை நந்தியம்பெருமான் கேட்ட இறைவனிடமிருந்து பெற்ற உபதேசத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு அவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவர்கள் சிஷ்யர்களுக்கு, அவர்களுடைய சிஷ்யர்கள் அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்றால், இந்த சமயமானது ஏதாவது ஒரு மாற்றத்தை, காலத்திற்கு ஏற்றாற் போல ஒரு மாற்றம் வருகிறது, அதை யாராவது உபதேசம் செய்கிறார்கள் அப்படிங்கும் போது அதை தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயம். தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இப்போ சொல்லுவாங்க, சில வாக்கியங்களை மாற்றக்கூடாது. அறிவியலிலே சில வாக்கியங்களை மாற்றக்கூடாது. அறிவியலாளர்கள் சொல்லியிருப்பதிலிருந்து பிழை இல்லாமல் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மாற்றினீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கருத்து முரண்பாடுடையதாக மாறிவிடும். எப்போ நம்ம பள்ளிகளில் மாணவர்கள் அதை எழுதும் போதே சொல்லுவாங்க, மாற்றாமல் எழுது அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம், அறிவியல் கூட அதில் சின்ன மாற்றத்தை செய்வதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. காரணம், அதில் நீ நிரூபணம் செய்தால்தான் அதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும். ஆனால் நமது மார்க்கம், நமது சமயம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னா, சைவ சமயமாக இருக்கட்டும், நாம் சார்ந்த தர்மங்களாக இருக்கட்டும், எல்லாமே எப்போ ஏற்பட்டது அப்படின்னா, ஒரு விஷயம் இக்காலகட்டத்திற்கு ஒவ்வாத நிலைமையில் இருக்கிறது, இது ஒவ்வாததாக இருக்கிறது அப்படிங்கும் போது அதை ஒரு ஞானாசிரியர் வந்து எடுத்துரைக்கிறார், இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளும். சைவம் சார்ந்த ஞானாசிரியர்கள் எடுத்துரைக்கும் போது தான் அதை மாற்றிக்கொள்கிறார்களானா, சீர்திருத்தவாதிகளாக யாராவது வந்து சொல்லும் போதும் கூட அதை அலசி ஆராய்ந்து பார்த்து அதிலே உள்ள சாதக பாதகம், உண்மை என்ன பொய் என்ன எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த சமுதாயமே, எது சைவ சமயத்தில் உள்ள மக்களையே அதை தன்னகத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நமது இந்து தர்மத்திலே இது வழக்கமாக நடைபெறக்கூடிய விஷயம். ஏன்னா நிறைய சொல்கிறாங்க இல்லையா, இந்த சனாதனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறவர்கள், அதில் அது இருந்தது இது இருந்தது எல்லாம் இருந்தது, இன்று இருக்கிறதா? இல்லை. அப்போ இருந்தது உண்மையா? இருந்தது உண்மைதான். ஆனால் யார் எடுத்து சொன்னாலும் அதிலே உள்ள உண்மையை ஆராய்ந்து அதில் உண்மை இருக்கின்ற பட்சத்திலே அதை தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயம் இது. அதை புறக்கணிப்பதில்லை. அது மனிதர்களுக்கு ஒவ்வாததாக இருக்கும் போது, பண்பாட்டுக்கு ஏற்றதாக இல்லை என்றால் மட்டும்தான் அதை புறக்கணிக்கிறது. இப்படியே தான் இது பல பரிமாணங்களையும் அடைந்து இன்றளவும் அதனை அசைத்து பார்க்க முடியாத வேரை மண்ணில் பரப்பி ஊன்றி இருக்கிறது அப்படின்னா அது பெரிய விஷயம். காலத்தால் அழிக்க முடியாத சமயம். எல்லா காலகட்டங்களிலும் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு சமயம். அப்ப இது காலத்தால் மாறும். எப்படின்னா, மனிதர்களை பக்குவப்படுத்துவதன் பொருட்டு, மனிதர்கள் தங்களுள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்வதன் பொருட்டு யார் யாருக்கு எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறு புரிந்து கொள்ளுங்கள் என்று எடுத்து இயம்புகிறது.
உருவமாக நீ வழிபட வேண்டும் என்று ஆசை கொள்கிறாயா? வழிபடு. அருவுருவமாக வழிபட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? வழிபடு. அருவமாக எண்ணி வழிபடுகிறாயா? வழிபடு. இறைவன் உனக்கு எப்படியுமே நீ எந்த என்ன மாதிரி நீ நினைத்து வழிபடுகிறாயோ, இறைவன் என்பவர் இப்படித்தான் இருப்பார் என்று நீ நினைத்தால் அப்படியே உனக்கு காட்சியும் கொடுப்பார் என்று சொல்வதுதான் இச்சமயம். இல்லை இல்லை கூடாது, இல்லை இல்லை இது தெய்வ குத்தம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. மனிதனின் மனதிற்கு ஏற்றாற் போல அந்த இறை நம்பிக்கைகளும் இம்மண்ணில் மாறுபட்டு கொண்டிருந்தாலும் அனைத்து அந்த நம்பிக்கைகளும் சென்றடையும் இடம் பரபிரம்மமாகத்தான் இருக்கிறது, பரபிரம்மமாகத்தான் இருக்கும். இந்த உண்மையை போதித்ததும் நமது சமயம், இந்த உண்மையை போதித்ததும் நமது சமயம். அட மதங்களே வேறு வேறாக இருக்கட்டுமே, மதங்களே நாம் சொல்வது போல பிறர் சொல்வது போல பல மதங்கள் இந்த பூமியிலே இருக்கின்றன. எல்லாருக்குமே இறைவன் அருள் செய்து கொண்டுதான் இருக்கிறார். சிவபெருமான் என்று நாம் சொன்னாலும் சரி, பெருமாள் என்று சொன்னாலும் சரி, இன்னும் இயேசு என்று சொன்னாலும் அல்லாஹ் என்று சொன்னாலும், யார் எந்த பெயரிலே இறைவனை வழிபட்டாலும் அவர்களுக்கு நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன, அவர்கள் வேண்டுதலும் நிறைவேறி கொண்டே இருக்கின்றன. அப்ப அந்த பரபிரம்மம் பெயர்களால் வேறுபடுகிறாரே தவிர, வழிபடும் முறைகளில் வேறுபடுகிறாரே தவிர, அவர் குணம் மாறுவதில்லை. அவர் அன்பே வடிவமானவர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்ப உறுதித்தன்மையோடு ஒரு மனிதன் வழிபடுகின்றான் என்றால், மனதிலே கொஞ்சம் கூட அழுக்கில்லாமல் சுத்தமான மனதுடன் இறைவனை ஒருவர் வழிபடுகிறார் என்றால் கண்டிப்பாக இறைவனின் அந்த கருணை பார்வை அவருக்கு கிடைக்கிறது. இதில் பேதங்களை உருவாக்கியது யார் என்றால், மனிதன் தனக்கான வட்டத்தை உருவாக்கி கொண்டான். அங்கும் அந்த இடத்தில் ஓங்கி நிற்பது ஒன்றே ஒன்றுதான், அகங்காரம். நான் இறைவனுக்கு வைத்த பெயர்தான் உண்மை, இந்த பெயரை சொல்லாதவர்கள் தவறானவர்கள் என்ற அந்த அகங்காரம் ஒரு மனிதனின் மனதிலே ஏறும் பொழுதுதான் அது பிரச்சனையாகிறது. வழிபாடு முறை வேறு வேறாக இருப்பினும் இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற அந்த தன்மையை உணர்ந்து கொண்டவர்கள் ஞானியர்களாகிறார்கள், சித்த புருஷர்களாகிறார்கள். ஆனால் அதை அறியாமல் தான் கொண்ட அந்த கொள்கைதான் பெரிது, மற்றவர்கள் எல்லாம் தவறு என்று நினைக்கும் போது அவர்கள் அஞ்ஞானத்திலே ஆழ்ந்து மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து இறைவனை உணர முயற்சி செய்து கொண்டேதான் இருக்க வேண்டுமே தவிர இறைவனை அவர்களால் உணரவே முடியாது, உணரவே முடியாது. அப்படிப்பட்ட தன்மையின் என்று மாறுபட்டு இறைவன் எப்பேற்பட்டவன் என்று அந்த சிந்தனையில் நமது சிற்றறிவிற்கு எட்டினார் போல மனதுக்குள்ளே தேடும் பொழுது இந்த பிரபஞ்சத்திலே வியாபித்திருக்கின்ற இறைவனின் அந்த நற்கருணையும் அந்த கருணையும் நம் உடலிலேயும் இருக்கும் என்பதை உணர்ந்து உடலுக்குள்ளே தேடும் பொழுது, இறைவனை உணர்ந்து கொள்ளும் பொழுது கிடைக்கின்ற அலாதியான இன்பம் வேறு எதிலும் கிடைப்பது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது பெரிய விஷயம், அது அவ்வளோ எளிதாக நம்மளால் சொல்லிவிட முடியாது என்றாலுமே அது உண்மையும் கூட. முயற்சி செய்து பாருங்கள். அது போன்றவர்களால் தான் இதை ஏதேனும் ஒரு சிறிய அளவிற்காவது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அடியேனுடைய சிற்றறிவுக்கு எட்டியவாறு திருமந்திரத்திலே கூறப்பட்ட சில விளக்கங்களை கொண்டு இந்த பதிவானது கொடுக்கப்படுகின்றது. இதிலே நாம் பெரும் வாய்ப்புகளை பற்றி குறிப்பிட இருக்கின்றோம். ஏன்னா வாழ்க்கையில் சிவனடியார்களாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், சிவபக்தர்களாக இருக்கின்றோம். அந்த சிவநிலையை, இறைவனை உணர வேண்டும், பிறப்பில்லா நிலை வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இது எல்லாத்தையுமே நமது சித்தர்களும் ஞானிய பெருமக்களும் ஏதேனும் ஒரு இடத்திலே ஒரு விடயமாக விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவற்றை நாம் உணர்ந்து அறிந்து படித்து அதிலே தெளிவு பெற்று அதை அனுபவமாக அனுபவிக்கும் பொழுது நமக்கும் அதிலே சில அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கின்றன. அதனை பொறுத்தே இப்பொழுது கொடுக்கப்படுகின்ற பதிவும் கூட. திருமூலரையா தனது திருமந்திரத்திலே ரொம்ப தெளிவாக விளக்குகிறார். கருவிலே உருவாகின்ற குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிறத தாயோ தந்தையோ முடிவு செய்ய முடியாது, அல்லது அவர்களை சுற்றி இருப்பவர்களும் அதை உறுதியாக கூற முடியாது. அந்த ரகசியத்தை அறிந்தவர் பிரம்மனே, அதை மகேசனும் அறிகின்றார், சர்வேஸ்வரனும் அறிகின்றார். அந்த உயிர் ஜனிக்குமா
ஜனிக்காதா அப்படிங்கிறது. அதே போல ஒரு கரு உருவாகும் அந்த சமயத்திலே அக்கருவானது எவ்வளவு காலம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானித்து விடுகிறார்கள். இறைவன் தீர்மானித்து விடுகிறார். அவரவர் செய்த நல்வினை தீவினையின் காரணமாக காலநியதி தத்துவத்தின் அடிப்படையிலே இதையெல்லாம் இறைவன் ஒரு கரு உண்டாகும் சமயத்திலே இதெல்லாம் கணிக்கப்பட்டு விடுகின்றன. இதைத்தான் நாம் தெளிவாக கூறுவது இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவை. இங்கு என்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாம் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவை. அதிலே இந்த உயிர் பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிறத கூட நம்மால் கணிச்சு சொல்ல முடியாது. ஆனால் அதை யார் அறிவார்? இறைவன் அறிகின்றார். சரி, இது ஒரு கட்டம் இருக்கட்டும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி ஐயா சொல்கிறாங்க. இந்த ஜீவன்கள் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் அப்படிங்கிற 3 அடிப்படைகளாக இருக்கின்றன. அதில் விஞ்ஞானகலர் அப்படிங்கிறவங்க எதையும் ஆராய்ந்து அறியக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மும்மலங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனால தான் இவ்வளவு பெரிய இயக்கமே, இந்த பிரபஞ்ச இயக்கமே இந்த மும்மலங்களால் தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. மனித குலத்திலே இந்த மும்மலங்களும் நிறைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆணவம், கண்மம், மாயையில் நம்ம சொன்ன இந்த விஞ்ஞான கலர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ஆணவம் மட்டும்தான் இருக்கும், கண்மமும் மாயையும் இருக்காதான். அப்போ அந்த உடலோடு ஒன்றி இந்த சித்தர்கள், உத்தமர்கள், இந்த மாதிரி ரொம்ப தவசீலர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா, அவங்க மாயையிலிருந்து விடுபட்டிருப்பாங்க, அந்த கண்மங்கிறதுலேருந்தும் விடுபட்டிருப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த ஆணவ மலம் மட்டும்தான் இருக்கும். அப்போ இறைவன் அந்த உடலோடு, அவர்கள் எடுத்த அந்த உடலோடு ஒன்றி அவர்களுக்கு அந்த முக்தி நிலையை அளிக்கின்றார் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிறப்பில்லா நிலை வேண்டும் இறைவா அப்படின்னு கேட்குறோம்ல, அதோட அடிப்படையைத்தான் திருமூலர் ஐயா தனது பாடல்களிலே விளக்குகிறார். இப்போ இதில் என்ன ஒரு அற்புதம்னா, பிறக்கும் போதே அந்த 2 மலங்கள் இல்லாமல் பிறந்தார்களானா கிடையாது. சாதாரணமாக பிறந்து மாயைகளிலிருந்து விடுபடக்கூடிய அந்த அற்புதத்தை பெற்று அந்த கண்மத்திலிருந்து விடுபட்டு அந்த 2 மலங்களையும் மறுத்து ஆணவ மலம் மட்டும் அவர்கள் உடலிலே ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்படிங்கும்போது சிவபெருமான் அவர்கள் உடலோடு கூடியிருந்தே அவர்களுக்கு அந்த பிறப்பை ஏற்பதற்கான வழியை காட்டுகிறார். ஒருவேளை அந்த ஆணவ மலத்தோடு மட்டும் அவர்கள் இருந்தாலுமே கூட அவர்களால் அந்த முக்தி நெறியை அறிய முடியாமல் போய்விட்டது, முக்தி அடைய விடாமல் போய்விட்டது. அப்படிங்கும்போது அவர்கள் இன்னொரு மேன்மையான பிறப்பை எடுக்கிறார்கள். அந்த பிறப்பின் காரணமாக அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் அந்த அனுபவத்தின் காரணமாக, அந்த ஆன்ம அனுபவத்தின் காரணமாக எந்த இடத்தில் விட்டார்களோ அவ்விடத்திலிருந்தே சில நேரங்களில் துவங்கி அந்த முக்தி நிலையை அடைந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறத தெளிவாக விளக்குறாங்க. சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, இன்றைய காலகட்டங்களில் ஞானியர்கள்லாம் ரொம்ப சிறு வயதிலேயே ஒரு பெரிய புரிதலோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வார்கள். இந்த மாயையிலிருந்து விடுபட்டவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு எதுவுமே தேவை இருக்காது. எல்லாருமே இறைவன் அப்படிங்கிற தாற்பயத்தை சிறு வயதிலேயே உணர்ந்து கொண்டு அந்த பந்தங்களை எல்லாம் அறுத்துவிட்டு இறைவனை உணரும் அந்த வகையிலே சென்று விடுவார்கள். அவர்கள் எல்லாம் இந்த வகையில் வருபவர்கள்தான், அனைத்தையும் ஆராய்ந்து அறியக்கூடியவர்கள். பிரளயா கலர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆணவம், கண்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மலங்களை மட்டுமே உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மாயையிலிருந்து விடுபட்டுருவாங்க. மற்ற 2 மலங்களிலிருந்து அவர்களால் விடுபட முடியாத சூழ்நிலையிலே இருப்பார்கள். இப்போ இவங்க முக்தி நிலையை அடைய வேண்டும், பிறப்பில்லா நிலையை அடைய வேண்டும் அப்படின்னா அவங்களுக்கு இறைவனோட கடைக்கண் பார்வை கண்டிப்பாக தேவை, கருணை பார்வையானது கண்டிப்பாக தேவை.
அப்படி அந்த கருணை பார்வை கிடைக்கின்ற பட்சத்திலே அவர்கள் கண்ம மலத்திலிருந்து வெளிவந்து ஆணவ மலம் மட்டும் பொருந்தியவர்களாக இருந்து அதன் பின்னர் அந்த இறைவனாகப்பட்டவர் அந்த உடலோடு கூடியிருந்து அவர்களுக்கு வழிகாட்டி அந்த பிறப்பில்லா நிலையை எய்துவதற்கு வழி செய்வார் அப்படின்னு சொல்லப்படும். இவங்க கொஞ்சம் மெனக்கிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் சில பல பிறவிகளை எடுப்பதன் மூலமாக அந்த கண்மத்திலிருந்தும் விடுபட்டு ஆணவ மலத்திலிருந்தும் விடுபட்டு அவர்கள் ஒரு உயரிய இடத்தை அடைய முடியும், பிறப்பில்லா நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த சகலர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இது நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள். இங்கே மும்மலங்களும் இருக்கும், ஆணவம், கண்மம், மாயை. சொல்லப்போனால் நம்மளுக்கு மாயை தான் ரொம்ப அதிகமாக செயல்படும். பார்க்குறது எல்லாம் உண்மை, பார்க்குறதெல்லாம் என்னுடையது, பார்ப்பது எல்லாம் அப்படி அந்த உரிமை கோர்றது. இதிலிருந்து சில பேர் வெளியே வருவாங்க. இறைவனே குருவாக வந்து உபதேசிப்பதின் மூலமாக இந்த மாயையிலிருந்து முதலில் விடுபடுவார்கள். இது எல்லாம் பொய் அப்படிங்கிறத அவங்க ஒரு காலகட்டத்தில் உணர்ந்துப்பாங்க. அப்படி உணர்ந்து கொள்ளும் பொழுது அதற்கு மேன்மையான நிலையை அடைவார்கள். இறைவனின் கடைக்கண் பார்வையினாலே அடுத்த நிலையை அடைந்து அவர் வழிகாட்டுதலின்படி அந்த பிறப்பில்லா நிலையை அடைகிறார்கள். இப்போ இந்த மாயையிலிருந்து விடுபடாமல் அப்படியே தொடர்வார்கள் இல்லையா? சாதாரண மனிதர்களாக நம்மை போன்று இருக்கிறோம் அல்லவா? நமக்கெல்லாம் மாயையிலிருந்து கூட நம்மால் வெளிவர முடிவதில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பானது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒன்றின் மீது நாம் பற்று வைத்து விடுவோம். அந்த பற்றுதலின் காரணமாக அது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக இந்த வாழ்க்கையானது மீண்டும் மீண்டும் கிடைத்து கொண்டே இருக்கும். அவரவர் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த பிறப்பானது மீண்டும் மீண்டும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலே மாட்டிக்கொண்டு பாடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். அப்போ அதிலிருந்து மீண்டு வர வேண்டும், குருவை பெற வேண்டும் அப்படின்லாம் யோசிச்சோன்னா தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இறை நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது, இறைவனையே நினைத்து கொண்டிருப்பது, அந்த இறைவனின் மீது தீராத காதல் உடையவர்களாக இருப்பது, அப்படியான விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது, அந்த எண்ணங்கள் மட்டுமே நமக்குள் இருக்கும் பொழுது இறைவன் குருவாக வந்து நமக்கு வழிகாட்டுவார். நம்ம சொன்ன சகலர் அப்படிங்கிற நிலையில் மும்மலங்களும் இருக்கும். அந்த மும்மலத்தில் முதலில் அறுத்தறிய வேண்டியது மாயை அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த மாயை நீங்க வேண்டுமென்றால் நமக்குள் அந்த ஆத்ம தரிசனத்தை காண வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்க வேண்டும். அவ்வாறு அந்த எண்ணம் மேலோங்குகிறது என்றால் அதற்கு தகுந்தாற் போல இறைவன் நமக்கு வழிகாட்டுவார். அப்போ தான் நம்ம அந்த நிலையை நோக்கி பயணிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒருவருடைய பிறப்பு அறுக்கப்படுவது அல்ல. நம்ம மன்றாடு இறைவனிடம் கேட்டுக்கொள்கிறோம் அல்லவா, பிறப்பில்லா நிலையை கொடு இறைவா அப்படின்ட்டு. அப்பயுமே அந்த பிறப்பு அறுக்கப்படுவது இல்லை. இந்த மும்மலங்களிலிருந்து விடுபட்டு ஒரு மேன்மையான நிலையை அடையும் போது இறைவன் அந்த முக்தி நிலையை, பிறப்பிறப்பில்லா நிலையை நமக்கு நல்குவார் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த மும்மலங்களையும் அறுத்து ஏற்படுகின்ற அந்த உணர்வு அப்படிங்கிறது சாதாரணமாக ஏற்படுவதல்ல. இறைவனையே நினைத்து இறைவன் மட்டுமே இந்த ஆன்மாவிற்கு சரணாகதி அப்படிங்கிறத உணர்ந்து இந்த மாயையிலிருந்து விடுபட்டு ஆணவம், கண்மம், மாயையெல்லாம் உடைத்து எறிந்து ஒரு ஆன்மா பயணிக்கும் பொழுதுதான் அது பிறப்பில்லா நிலையை ஏதுகிறது. அதுவரையிலும் இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியில் மாட்டிக்கிட்டு தான் இருக்கும். இந்த இறை அனுபவத்தை ஒரு முறை பெற்றுவிட்டோம் அப்படிங்கும்போது இதில் ஒரு குறிப்பிட்ட இந்த பிறவியில் ஒரு குறிப்பிட்ட அளவு நான் இறைவனை உணரக்கூடிய அந்த வாய்ப்பை அறிந்து கொண்டேன் அப்படிங்கும்போது அடுத்த பிறவியில் எந்த இடத்தில் நிறுத்தினீர்களோ அந்த இடத்திலிருந்து ஆரம்பிப்போம். அதிலெல்லாம் நீங்கள் எல்லளவும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். அதன் இறைவனிட்ட கட்டளை. அவருக்கு தெரியும் எந்த இடத்தில் எப்படி புரிதலை உருவாக்க வேண்டும் என்று. அதில் நாம் தொடர்ந்து பயணிப்பது மட்டுமே நமது வேலையாக இருக்கும். நல்லதை செய்வோம், மனதை அமைதியாக வைத்துக்கொள்வோம்.
பிறருக்கு தீங்கு நினைக்காமல் இருப்போம். அது அடுத்தடுத்த நிலையை நோக்கி நம்மை நகர்த்தி செல்லும். பிறப்பில்லா நிலை வேண்டும் என்ற உறுதி நமது மனதுக்குள் இருக்கும் பொழுது அதற்கான வழியை இறைவன் எப்பொழுதுமே காட்டுவார் அப்படிங்கிறதுலேருந்து. இப்போ ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு 4 வயசுலேயே தேவாரம் பாடுறாங்க, திருவாசகம் பாடுறாங்க. ஒரு சில பேர் 10 வயசு ஆனதுமே இறைவனுடைய நாட்டத்தில் செல்கிறார்கள். ஒரு சில பேர் 15-20 வயசுக்கு மேலே தான் அந்த ஆன்மீகம்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பை பெறுறாங்க. சில பேர் 40 வயசு 50 வயசுக்கு மேலே தான் அந்த தெளிவே கிடைக்குது. ஒரு சிலருக்கு அந்த தெளிவே கிடைப்பதில்லை. இதோட சூக்ஷமம் தான் என்ன? ஏன் சில குழந்தைகள்லாம் பிறவியிலேயே சிவசிவா அப்படின்ட்டு வரும்போதே சிவபக்தியோடு வருகிறார்களே, இந்த வாய்ப்பு நமக்கு ஏன் இல்லாமல் போனது? இப்படியெல்லாம் நிறைய யோசித்திருப்பது உண்டு. அப்புறமா சில ஞானிகள் அவங்களோட வரலாறுகளை எல்லாம் படிக்கும் பொழுது ஒரு தெளிவு கிடைத்தார் போல ஒரு உணர்வு. என்ன எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ ரமண மகரிஷி ஐயாவை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் சிவவாக்கியரை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிறக்கும் போதே சிவசிவா அப்படின்ட்டு பிறந்தவர். இப்போ இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க இல்லைங்களா, சித்தர்கள், ஞானியர்கள். இவங்கெல்லாம் பிறக்கும் போதே ஒரு அதீத ஆற்றலுடன் பிறக்கிறார்களா அப்படின்னா பிறப்பவர்களும் உண்டு. சில பேர் அவர்களுக்குடைய அந்த காலம் வரையிலும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், இயல்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு மனதில் அந்த ஒரு தெளிவானது உண்டாகிறது. தெளிவு எப்படின்னா ஒரு சிலருக்கு அதாவது படிப்பினைகள் மூலமாக உடன் பிறந்தவர்களாலோ பெற்றவர்களாலோ அல்லது வேறு ஏதேனும் சமூகத்தில் உள்ளவர்களாலோ ஏமாற்றப்படுதலோ அல்லது இழப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணியின் காரணமாக மனதில் ஒரு தெளிவு உண்டாக ஆரம்பிக்கின்றது. இந்த வாழ்க்கையை பற்றின ஒரு எண்ணமானது ஒரு நொடியிலே மாறும். இப்படி தான் போகும், இந்த வாழ்க்கை இப்படி தான் போகும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க அந்த வினாடியில் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதே, இது ஒன்று மட்டும் எப்படி நிலையாக இருந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் என்ன சொல்கிறது, ஒரு கொண்டை ஊசி வளைவு மாதிரி சடார்னு மாறிடும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும்? ஏன் சில குழந்தைகள் 6-7 வயசுலேயே ஞானம் அடைந்தவர்கள் போல இருக்கிறார்கள், நல்லா பேசுகிறாங்க. அதே போல் சில பேர் 30-40 வயசுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த தெளிவு உண்டாகிறது. அப்படின்னா எல்லாம் நாம் செய்வது தான், எல்லாம் நாம் பயிற்சி செய்வது தான். சித்தம் தெரிந்தவர்களை சித்தர் என்பார்கள். அதாவது நீங்கள் எந்த விஷயம் செய்தாலும் சரி, எது உங்களுடைய இயக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாமே சித்தத்தில் பதிவாகும் அப்படின்ட்டு சொல்லப்படும். அப்போ இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி, இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தேடி 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 நம்ம போகிறோம். அப்படிங்கும்போது அது நம்ம மூளையில் பதிவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க அறிவியல் பூர்வமாக. நம்மளுக்கு சித்தம்னு ஒரு பிரிவு உண்டு. அந்த வகையில் சித்தத்தில் போய் எல்லாமே சேர ஆரம்பித்திடும். ஆன்மீகம் சம்பந்தமாக இல்லை, உண்மை பொருளை நீங்கள் கண்டறியும் போது, மறைபொருள்னு சொல்லுவாங்க, யாருனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, ஆனால் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான அந்த ஞாபகங்கள் எல்லாம் அந்த சித்தத்திலே போய் பதிவாகும் அப்படிம்பாங்க. நீங்கள் மூளையில் பதிய வச்சா அது இந்த ஜென்மாவோட போயிடும். ஆனால் சித்தத்தில் பதிவாச்சுன்னா நம்ம எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அது வரும், நம்ம கூடயே வரும் அப்படின்னு சொல்லப்படும். சரி, இப்போ இந்த சித்தத்தில் பதிவாகிறது எப்படி அடுத்த பிறவியில் நமக்கு கை கூடுகிறது அப்படின்னா, நம்ம தான் சொன்னோமே, இந்த சித்தத்தில் இருப்பது அடுத்த பிறவியிலும் கைகூடும் அப்படின்னு ஞானியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், சித்தர்கள் கூறுகிறார்கள். இப்போ அடுத்த பிறவி நமக்கு இன்னும் அந்த பிறவி சூழல் முடியவில்லை. அப்படிங்கும்போது அடுத்த பிறவி எடுக்கின்றோம். அதில் நம்ம சேர்த்து வைத்த அந்த சித்தத்தில் பதிவான பதிவுகளின் தொடர்ச்சியாக உங்களது வாழ்க்கையானது அமையப்பெறும். ஆனால் அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இறைவன் போட்ட கணக்கில் அதுவும் ஒரு காலகட்டம் வரையிலும் நம்ம பொறுத்திருக்க வேண்டும். நிறைய சித்தத்தில் பதிவுகள் இருக்குது, நல்ல பதிவுகள் நிறைய தேடி இருக்கீங்க. போன ஜென்மாவில் இறைவனை பற்றி தேடி தேடி அடைந்திருக்கிறீர்கள். நிறைய பயிற்சி, நிறைய முயற்சி, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வயசுலேயே அதோட தொடர்ச்சியானது ஆரம்பித்து விடுகிறது. இல்லை அப்படிங்கும்போது அந்த இயல்பான மயக்கங்களில் சிக்கி நிறைய இடத்துல நிறைய அனுபவங்களை பெற்று மீண்டும் அதெல்லாம் போயின்னு எந்த க்ஷணம் நீங்கள் உணர்கிறீர்களோ அப்போ தான் அந்த சித்தமானது அந்த விஷயத்தை நம்ம போன பிறவியில் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் சேர்த்து வச்சுருந்ததோட தொடர்ச்சியை ஆரம்பிக்க அது உதவுகிறது. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்?
இந்த சித்தம் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எந்த அளவுக்கு இந்த ஜென்மாவில் உங்களால் முடிகிறதோ இறைவனை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ளுங்கள். அவரை பற்றின பதிவுகளை சித்தத்தில் ஏற்றிக்கொண்டே இருங்கள். கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் அது நம்மளுக்கு பயன்படக்கூடும். இப்போ இல்லைன்னா கூட நம்ம இந்த ஜென்மாவே போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இருந்தாலும் நாம் செய்கின்ற நல்வினை தீவினையின் காரணமாக இன்னொரு பிறவி ஏற்பட்டு விடுகிறது என்றாலும் இறைவனை மறக்காமல் அந்த நான் கற்ற அந்த விடயங்களிலிருந்து இன்னும் மேலும் நான் கற்க வேண்டும் என்று எண்ணினால் நல்ல விஷயங்களாக தேடி தேடி படிங்க. இறைவனை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ளுங்கள். உள்ளார்ந்த உணர்தலை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதன் தொடர்ச்சி அடுத்த பிறவியாக இருக்கும். இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருப்போம். நிறைய பேர் சொல்கிறது, இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருப்போம். நிறைய இறைவன் பணத்தை கொடுத்துருக்கார், பொருளை கொடுத்துருக்கார், பெயரை கொடுத்துருக்கார். நல்ல ஆண்டு அனுபவிச்சுட்டு போவோம். ஆமாம், ஆண்டு அனுபவிச்சுட்டு போவோம். அந்த ஆண்டு அனுபவிக்கிறதுக்குள்ளே நீ செஞ்ச அந்த தீவினையும் நல்வினையும் மீண்டும் உன்னை வந்து அடையும். எந்த இடத்திலும் இறைவனை பற்றி எண்ணாமல், இறைவனுடைய அந்த உயரிய குணத்தை பற்றி அறியாமல், இறைவனின் நினைவே இல்லாமல் வாழ்ந்தால் மீண்டும் மீண்டும் இந்த பிறவி, அந்த பிறவி சூழலில் இருக்கின்ற நல்வினை தீவினையின் காரணமாக எல்லா கர்மமும் நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த கர்மத்தின் விளைவாக நீ என்னென்ன அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறாயோ எல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பிறவிப்பினி வேண்டாம் அப்படிங்கிறவங்க, இறைவனை பற்றி உணர வேண்டும் என்று இருப்பவர்கள் காடு மலையென திரிந்து அலைந்து சித்தர்கள் ஞானியர்கள் என்பவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் மூலமாக கிடைக்கின்ற அந்த உபதேசங்களை காதில் வாங்கி கொண்டு அதன் பலனாக அல்லது அதன் தொடர்ச்சியாக அதில் செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் செய்து உங்கள் சித்தத்தில் எல்லா பதிவுகளையும் ஏற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த ஜென்மாவிலே அந்த உணர்தல் கிடைத்து விடுகிறதுங்கும் போது பெரிய கொடுப்பினை. அதுவுமே இறைவன் கொடுக்கறது தான். அதுவும் இறைவன் கொடுக்கிற ஒரு கொடுப்பினை தான். அப்படி கிடச்சிருச்சுன்னா இன்னும் பெரும் பேர் போதுமடா சாமி பிறவி அப்படின்ட்டு இறைவனோட பாதமலரை சரணடைந்து விடலாம். இல்லை, இன்னும் அதுக்கான பக்குவம் பத்தில் இந்த கூடு அதுக்கு ஒத்துழைக்க மறுக்குது அப்படிங்கும்போது இந்த கூட்டை விட்டு இன்னொரு கூட்டிற்கு நாம் செல்கின்றோம். அது ஒரு பருவத்தை அடையும் வரையிலும், அது ஒரு பக்குவத்தை அடையும் வரையிலும் வந்துட்டு பொறுத்திருந்து மீண்டும் அந்த தேடுதலை வந்து ஆரம்பிப்போம். அதனால் இதுவரையிலும் இறைவனை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்யாதவர்கள் கூட சிறிது சிறிதாக இறைவனின் எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த படைப்பின் ரகசியத்தை உணர்ந்து கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி செய்வதன் காரணமாக நமக்கான பலன் வந்து நம்ம கை மேலே கிடைக்கும். எப்போவுமே ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம் ஒன்று செஞ்சோம்னா அது திருப்பி நமக்கு வரும். அதுதான் நல்வினையோ தீவினையோ எது செஞ்சாலும் அது திருப்பி வரும். திருப்பி வரணும்னா அதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். நல்லதே நிறைய செஞ்சாலும் திருப்பி அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவி எடுக்கணும். அப்போ நல்லது செய்யும் போதே இறைவனுடைய அந்த விஷயங்களை தேடி தேடி அறிந்து கொள்ளும் பொழுது இறைவன் அதற்கான வாய்ப்பையும் நல்லபடியாகவே அமைத்து தருவார். உணர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார். தீவினைகள் செய்யும் போது அதற்கான பலனையும் நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதனால தான் சொல்கிறது, எப்போவுமே சிவ சிந்தனையில் இருங்கள், சிவனை பற்றி யோசித்து கொண்டிருங்கள், இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி எண்ணிக்கொண்டிருங்கள், இந்த அற்புத படைப்பை பற்றி எண்ணிக்கொண்டிருங்கள். இப்போ இந்த மாதிரி படைப்புகளெல்லாம் படைத்த அந்த படைப்பாளி எப்படிப்பட்டவர் என்பவரையும் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம் எனில் கண்டிப்பாக அதனை தொடர்ச்சியாக உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும். அது இப்பொழுது மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே நம்முடனே இருந்து நமக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே. ஓம் நம சிவாய. நம்ம இந்த சேனலோட பதிவை தொடர்ந்து பெறுவதற்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதில் இணைஞ்சிக்குங்க. உடனடியாக உங்களால் நம்ம வீடியோக்களை பார்க்க முடியும். திருச்சிற்றம்பலம். திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. நிறைய விஷயங்களில் நம்ம மனதுக்குள்ள ஒரு குழப்பமானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்த சூழ்நிலையில் சிவபெருமானை வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு. உண்மையான சிவனடியார்கள் சிவபக்தர்கள் சூழ்நிலைகளை எல்லாம் எப்பொழுதுமே பார்ப்பதில்லை. எந்த நொடியாக இருந்தாலும் சிவபெருமானே அப்படின்னு அவரை சரணடைந்து விடுகிறார்கள். அப்படி இருக்கையில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட
துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவரை மனதில் கொண்டேதான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, ரொம்பவெல்லாம் இல்லை. சிவபெருமானை வழிபடுறதுக்கு முன்னாடி பல இடங்களில் நமது மனதுமானது குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கும். ஆனால் எப்போ இறைவன் நம்மை ஆட்கொண்டாரோ, எப்போது நாம் சிவபெருமானை வழிபட ஆரம்பித்தோமோ, அப்போதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சி வந்தாலும் நம்மால் அந்த மகிழ்ச்சியை முழுசாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இது சிவபெருமான் கொடுத்தது, அப்பா கொடுத்தது. யாருக்கு சமர்ப்பணம் அப்படின்னா அப்பாவுக்கு சமர்ப்பணம். சிவபெருமானே அப்படின்னு சொல்லுவோம். அதிக சந்தோஷம் வந்தாலும், தாங்கிக் கொள்ள முடியாத துக்கம் வருகிறது என்றாலும் நமது வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை சிவபெருமானே அப்படிங்கிற வார்த்தை. யாராவது உங்களை அளவுக்கு அதிகமாக புகழ்கிறார்கள் அப்படின்னாலும் சிவபெருமானே அப்படிங்கிற வார்த்தை. எந்த உணர்ச்சி மேலோங்கினாலும் சரி, நன்றாக யோசிச்சு பாருங்க. ஒரு கோபம் வருது, ஒரு துக்கம் வருது, ஒரு பொறாமை வருது, ஒரு காம உணர்வு வருது, எந்த மாதிரி உணர்வுகளாக இருந்தாலும் சரி, ஒரு உணர்வானது நமக்கு மேலோங்குகிறது, நம்மை ஒரு அழுத்தத்திற்கு உட்படுத்தி அது மேலோங்குகிறது அப்படின்னா நம்மை அறியாமல் நாம் சொல்கின்ற வார்த்தை சிவபெருமானே அப்படின்னு. ஏன் சிவபெருமானே, நான் இப்போ தடுமாறக்கூடாது, இந்த சூழ்நிலையிலும் நான் உன் நினைவிலே இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கு? அதீத மகிழ்ச்சி வந்திருக்கு. இந்த மகிழ்ச்சியில் நான் என்னை மறந்துடக்கூடாது, ஒன்று நினச்சிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த வார்த்தை வரும். யாராச்சும் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க சிவபெருமானே அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், எனக்கு தலைகணம் ஏறிவிடக்கூடாது, என் தலையிலே கணம் ஏறிவிடக்கூடாது, இதெல்லாம் யாரால் நடக்கிறது? உன்னால் நடக்கிறது அப்படிங்கிறதுனால வர வார்த்தை. அதிகமாக துக்கம் வருது, வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் துக்கம் வரும். ஆனால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத துக்கம் அப்படிங்கிறத நான் உணர்றேன், சிவபெருமானேன்னு சொல்கிறேன். ஏன்? நான் இதில் துவண்டு விடக்கூடாது, இந்த துக்கம் வந்ததுனால துவண்டு விட்டு இந்த இடத்துல நான் நின்று விடக்கூடாது, அடுத்த அடியை நான் எடுத்து வைக்க வேண்டும், எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இறைவனோட மந்திரத்தை, அவருடைய பெயரை எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருக்கின்றோம். அது சிவபக்தியில் மிகவும் உயர்வானதாக இருக்கும். சிவபக்தியிலே ரொம்ப உயர்வானதாக அது இருக்கும், இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் சரி, சிவபெருமானே அப்படின்னு நீங்க சொல்கின்ற அந்த வார்த்தை, சிவசிவ என்று சொல்கின்ற அந்த வார்த்தை உங்களுக்கு அழகாக வழியை காட்டும். அடுத்து நீங்கள் எப்படி செல்ல வேண்டும் என்ற வழியை காட்டும். அதிக சந்தோஷத்தில் சிவபெருமானே அப்படின்னு சொல்றீங்களா, நிலத்துல காலை ஊனி நிற்க செய்யும். யாராச்சும் புகழும் போது சிவபெருமானேன்னு சொல்றீங்களா, பொறுமையா இருப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். துக்கம் வரும்போது சிவபெருமானேன்னு சொல்றோமா, அதற்கப்புறமா நீ எங்க மெதுவா நகர்ந்து போகணும் அப்படிங்கிறதோட வழியை காட்டுவார். அப்பா அப்படியே கையை பிடிச்சி கூட்டிட்டு போவார், உணர முடியும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் எல்லாம் நம்மால் இறைவனை உணர்ந்திருக்க முடியும். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேத்துக்கு அந்த மாதிரி நடந்திருக்கும். நம்மளால மீண்டு வரவே முடியாத சூழ்நிலையாக இருந்திருக்கும். ரொம்ப கடினமானதுதான். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்துக்குமே இழப்பு ஏற்படுகிறது, இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டம் உண்டாகிறது. ஆனால் அதை எல்லாம் எவ்வாறு தாண்டி வருகிறோம் அப்படிங்கிறது தான் வித்தியாசம். சாதாரண மனிதனாகவே வாழ்பவர்களுக்கும் ஐயனையே நம்பி வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு நூலிலையில் நமது உயிரானது காப்பாற்றப்பட்டு இருக்கும். ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலை அங்கே சென்று இருப்போம். ரொம்ப ஒரு ஒரு ஆபத்தான நிலையில் சிக்கிக்கொண்டு இருக்கும் போது அப்பா அப்படின்னு அந்த மனசார கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வினாடியில் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நம்ம அதில் மீண்டு அந்த சூழ்நிலையை பார்த்துருப்போம். என்ன நடந்தது, எப்படி நம்ம மீண்டு வந்தோம்? காரணம் அப்பா என்ற ஒரு வார்த்தை, சிவபெருமானே என்ற ஒரு வார்த்தை நம்மை அதிலிருந்து மீட்டு அழகாக வெளியே கொண்டு வந்திருக்கும். அதைத்தான் நம்ம இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் அந்த ஒரு வார்த்தையை நாம் மறக்காமல் இருக்கின்றோம் என்றால், மனது அதனை பிடித்து கொண்டிருக்கிறது என்றால், கண்டிப்பாக இறைவன் நமக்கு நல்வழியை காட்டுவார். இந்த உலகத்தில் நடக்கின்ற நாடகத்தில் எல்லாமே இயற்றப்பட்டது. இதை சொன்னோம்னா நிறைய பேர் கேட்பாங்க, அப்புறம் எதுக்கு நம்ம வாழ? கிடையாது. நம்முள் இருக்கும் அந்த பரபிரம்மத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. மற்றதெல்லாம் விதிப்படி போகும், ஆனால் இந்த வாய்ப்பானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னுள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள் அப்படிங்கிறதுக்காக இயற்றப்பட்டிருக்கிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஞான குருவோட உபதேசம் அப்படிங்கிறத எத்தனை பேர் நம்ம கேட்டோம்?
இப்போ எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு போகும். உதாரணத்துக்கு இந்த காலத்தையே எடுத்துக்குங்களேன். இந்த யூடியூப் தளம் இருக்குது, நிறைய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இருக்காங்க. சைவ சித்தாந்தத்தை பற்றி நிறைய ரொம்ப அருமையாக விளக்கக்கூடிய நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய சொற்பொழிவை எல்லாம் நிறுத்தி கேட்பதற்கு எத்தனை பேருக்கு நேரம் இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அவ்விஷயத்தில் நீங்கள் தெளிவடைய வேண்டும் என்று தலையெழுத்து நமக்கு இருக்கிறது என்றால்தான் அந்த காணொளியை நாம் நிறுத்தி கேட்க வாய்ப்பு ஏற்படுகிறது. அல்லது ஒரு ஒளிநாடாவில் குருமார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதை நம்ம காது கொடுத்து கேட்கணும்னா நமக்கு தலைவிதி இருக்கணும். இதை கேட்பதால் இன்னாருக்கு இது புரிய வேண்டும் அப்படிங்கிறது இருந்தால் தான் நம்ம அதை கேட்க முடியும். அதுவும் சிவசித்தம் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்பனோட அந்த ஒரு அருமையான உணர்ந்து கொள்ளக்கூடிய அருமையான வாய்ப்பு நமக்கு எப்போ ஏற்படும் அப்படின்னா அதற்கான தலையெழுத்து இருக்கும் போது. அதான் சொல்லுவாங்க, சிவபெருமான வழிபடுவது சாதாரணம் அல்ல. நாம் அவரை வழிபட வேண்டும் என்றாலும் அவருடைய அனுமதி இருந்திருக்க வேண்டும். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் இருந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அவரை வழிபடக்கூடிய அந்த வாய்ப்பானது கிடைத்திருக்கும் அப்படிங்கிறதான் இதில் புரிஞ்சுக்கணும். ரொம்பவெல்லாம் வேண்டாங்க, அடியேன் ரொம்ப சிறியேன். மாணிக்கவாசக பெருமான் சொன்ன மாதிரி நாயினும் கடையேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு கூட பொருட்டில்லாத அடியேனுடைய இந்த சில விஷயங்கள், மனதிற்கு எட்டிய விஷயங்களை அடியேன் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் இறைவனை பற்றி அந்த பெருமையாக பேச வேண்டும் என்று பேசுகிறோம். அப்படிங்கும் போது இது எத்தனை பேருக்கு சென்றடைந்திருக்கும் அப்படின்னா அதுவும் விதிதான். இன்னார் உணர வேண்டும், சிவனில்லாமல் எதுவும் ஆவதில்லை என்று உணர வேண்டும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை எத்தனை பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறதுமே இறைவன் விதித்தது. அதன்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் கையில் எதுவும் இல்லையா? இருக்கிறது. இறைவனை பற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பானது இருக்கிறது. இறைவனை பற்றி கொள்ளும் பொழுது நடக்கின்ற அந்த அற்புதங்கள் அது ரொம்ப அற்புதமானவை, நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாதவை. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையிலே அதிசயங்களாக நிகழும். அதெல்லாம் எப்பொழுது அப்படின்னா இறைவனை சரணடைந்த பொழுது, இறைவனையே கதி என்று நாம் ஆன பொழுது இந்த அற்புதங்கள் எல்லாம் நமது வாழ்க்கையிலே நிகழும். நாமும் கண்கூடாக காண முடியும். இதையெல்லாம் தவிர்த்து விட நாம் நினைக்கும் பொழுது இதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு ஏளனமாக நினைத்து விட்டாலோ, இறைவன் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்து விட்டாலோ கண்டிப்பாக நம்மால் எதையும் உணர்ந்து கொள்ள முடியாது. ரொம்ப அடிப்படையான விஷயம். ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலுமே கூட உங்களுக்கு ஒரு எழுத்தை சொல்லி தந்த ஆசிரியர் அல்லது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு ஆசிரியர், குருமார் சொல்லப்போனால் அவங்கெல்லாம் குரு. அவங்களுக்கு எல்லளவும் துரோகம் நினைக்கக்கூடாது. அவர்களுக்கான மரியாதையை நாம் கொடுத்தாக வேண்டும். நமது ஞானக்கண்ணை திறப்பதற்கு அவர்கள் உதவி இருக்கிறார்கள். இன்று நாம் திருவாசகம் படிக்கின்றோம், தேவாரம் படிக்கின்றோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் யார்? தமிழிலே ஆனா ஆவணாவை முதலில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர். இன்று குரு உபதேசம் கேட்கின்றோம். குரு நிறைய உபதேசங்களை கொடுக்கின்றார். இதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்தவர் யார்? உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு நம் அறிவை பட்டை தீட்டிய ஆசிரியர்கள். அப்ப அவர்களை எல்லாம் என்றுமே மறக்கக்கூடாது, அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அவ்வாறு அவர்களை மறந்துவிட்டாலும், அவர்களுக்கு துரோகம் நிலைத்து விட்டாலும், பூஜை புனஸ்காரங்கள் எத்தனை செய்வினும், பக்தியிலே நாம் எவ்வளவு உயரமான இடத்திற்கு சென்றாலும் அது பலனளிக்காது. எப்போவுமே குரு நிந்தனையாகட்டும், குரு துரோகமாகட்டும், கண்டிப்பாக நமது வாழ்க்கையிலே அது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்லாது. இது ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலுமே கூட குருவிற்கான மரியாதையை முறையாக கொடுக்க முடியவில்லை அப்படிங்கும் போது, ஒருவர் கொடுக்கவில்லை அப்படிங்கும் போது, வாழ்க்கையில் அவர் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு போனாலும் அவ்வுயரமானது வெற்றிடமாகவே இருக்கும். யாராலும் அதாவது எட்டி பார்க்க முடியாத அளவிற்கான உயரத்திற்கு சென்றாலும் அவன் அடைந்த உயரம் ஒரு பொருட்டாகவே இருக்காது. அவன் அதை நிலைத்திருக்கவும் முடியாது. அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நிகழ்த்துகின்ற அதிசயங்கள் பல்வேறானவை. நிறைய அதிசயங்களை சிவபெருமான் நிகழ்த்தி கொண்டே இருப்பார். நம்ம ஒரு எண்ணத்தை வலிமை பெற செய்யும் பொழுது, ஒரு விஷயம் எனக்கு வேண்டும் என்று நினைக்கின்றேன், அல்லது அவ்விஷயத்தை நான் அடைய வேண்டும் என்று எண்ணுகின்றேன், அதற்கு வலிமை கூட இறைவன் அதற்கு கருணை புரிவார். மனதிலே கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் சரி, விஷயம் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு தவிப்பு மனதிலே இருந்தாலும்
அவ்விஷயத்திற்கான முழு பலனும் இறைவன் கொடுக்க மாட்டார். நம்ப வேண்டும். இது நம் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பதை நம்ப வேண்டும். அதை இறைவன் பாதத்தில் சரணடைந்து விட்டு அவ்விஷயத்திற்கு நாம் முழு மூச்சாக செயல்படும் போது கண்டிப்பாக அவ்விஷயமானது நமக்கு கைகூடும். சிவபெருமானை வழிபடுறோம். சிவபெருமானே எல்லாம் இருக்கோம். ஆனாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைவதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது என்றால் முக்கியமான காரணங்கள் 2. ஒன்று, வருகின்ற துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாமை. 2வது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் தள்ளி போடுறது. இந்த 2 விஷயத்தின் காரணமாகத்தான் நம்மளால் சிவபெருமானை உணர முடியாமல் போய்டுறது, தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. எப்படி அப்படின்னு கொஞ்சமாக ஆழ்ந்து யோசித்து பார்த்தோன்னா அதற்கான விடையானது கிடைக்கப்பெற்று வரும். இப்போ இயல்பாக பார்த்திங்கன்னா எந்த வேலையாகட்டும், இப்போ ஆன்மீக சாதகர்கள் எந்த வயசில் ஆன்மீக பயிற்சி அல்லது ஆன்மீகத்துக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு பொதுவான கருத்து கேட்டோம்னா நம்ம சொல்கிறது பொதுவான கருத்து அப்படிங்கிறது அதெல்லாம் குடும்ப வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 50 வயசுக்கு மேலே போக வேண்டியது, எதுக்கு இந்த சின்ன வயசுலேயே இந்த ஆன்மீகத்துக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்து பொதுவாக நிலவுது. உண்மையாலுமே 50 வயசுக்கு அப்புறம் தான் அந்த ஆன்மீக தேடலை ஆரம்பிக்க வேண்டுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதை தள்ளி போடக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கு வயசு நிர்ணயித்து இந்த வயதிற்கு பிறகு ஆன்மீகத்துக்குள்ளே சென்று கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது. ஆன்மீகம்னா வேற என்னமோ நினச்சிக்கிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அந்த தேடுதல்ங்கிற எண்ணமே இல்லாமல் ஆன்மீகம்னாவே எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்குள்ளே போயிடுறது அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்துடுறாங்க. அதுதான் பிரச்சனையே. உள்ளார்ந்த தேடுதல் எந்த வயதிலும் ஆரம்பிக்கலாம். இப்போ குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அந்த ஆன்மீக பாதையில் அந்த தேடுதலை ஆரம்பிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு விதிவிலக்கு மாதிரி ஒரு கொஞ்ச நாள் போட்டுமே அப்படிங்கிறது, இந்த ஒரு அலட்சியம்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லா இடத்துலையுமே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் அப்படிங்கிறது. அதே போல் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல குருமார்கள் கிடைத்திருந்தால் நான் இன்னும் அற்புதமாக வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இன்னும் கொஞ்சம் நல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம், இந்த மாதிரி வார்த்தைகள் தான் ஆன்மீகத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய சறுக்கலை உண்டாக்கிவிடும். நாளை நாளை நாளைக்கு அப்புறம் இப்படிங்கிற வார்த்தை எல்லாமே நம்மளுக்கு பெரிய சறுக்கலை உண்டாக்கக்கூடியது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. 2வது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது துன்பத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமை அப்படின்னு சொல்லக்கூடியது. துன்பம் அப்படிங்கிறது, சோதனை அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஆன்மீக வழியில் போகிறீங்க அப்படின்னா சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன் இப்போ நீங்கள் பேசாதீங்க, செயலாற்றாதீங்க, யோக நிலையிலே இருங்க. யோக நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் அந்த சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி இருக்க முடியுமானா கிடையாது. ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம அந்த தியான நிலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பல்வேறு சிந்தனைகள் வரும். அது இந்த ஜென்மான்னு கிடையாது, நம்ம எடுத்த 7 ஜென்மத்திலும் நாம் அந்த ஊழ்வினை இருக்கு இல்லையா, அந்த வினையின் காரணமாக வந்த எல்லா விஷயங்களும் நம்ம அந்த தியானத்திலிருந்து கலைக்க பார்க்கும். அது எல்லாம் தாண்டி நீங்கள் ஒருநிலைப்படுத்துகிறீங்க அப்படிங்கும்போது தான் அதில் ஒரு தெளிவான நிலைக்கு வர முடியும். அதே போல் எப்போ நீங்கள் உண்மையாக ஆன்மீக பாதையில் இறைவனை தேட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, இந்த பிறப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அப்போ இந்த வினையெல்லாம் கழிவதற்கு உங்களுக்கு இன்னும் அனுபவிக்க வேண்டிய கர்மான்னு ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் வேகமாக சேருகிறது. இயல்பாக நடந்திருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். நம்ம இறைவனை தேட ஆரம்பிக்கின்றோம், எனக்கு பிறப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதோட தாக்கம் அதிகமாக இருந்தாலும் இருக்கும். முற்பிறவியில் செய்த கர்மாக்களோட தொடர்ச்சி இன்னும் இருக்குது. ஆனால் இவனுக்கு ஒரு தெளிவான பாதையை கொடுத்து இவனோட பிறப்பை அறுத்து விடலாம் அப்படின்னா அதை தாங்கக்கூடிய பக்குவம் இருக்கா இல்லையோ உங்களுக்கு கொடுத்து பார்ப்பாங்க இல்லையா. அப்போ நீங்கள் தாங்கிக்கிறீங்கும் போது அந்த கர்மா தோடு நிவர்த்தி ஆகின்றது. இல்லை உங்களால் முடியலன்னா என்ன ஆகிடுது அப்படின்னா, இவ்வளவெல்லாம் என்னால் முடியல, சோதனை தாங்க முடியலன்னா ஆன்மீக பாதையிலிருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு தொடர்ந்து அந்த இல்வாழ்க்கையானது அல்லது இந்த பூமியிலே பிறப்பெடுக்க வேண்டிய அவசியமானது ஏற்படுகிறது. இதில் யாரை சொல்லி குத்தோம்? இந்த இடத்துல இறைவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பையும் நாம் வேறு விதமாக நினைத்து கொண்டு நாம் அதிலிருந்தே பின்வாங்கும் போது இறைவன் சரி உனக்கு இயல்பான வாழ்க்கையை இருந்து விட்டு போகிறது என்று விட்டுவிடுகிறார். அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி, இதெல்லாம் இறைவன் கொடுத்தது, எந்த விதமான சோதனையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், எந்த மூலியமாக உங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளிலிருந்து வென்று வரும் பொழுது தான்
அந்த கர்மாக்களோட தொடர்ச்சி வந்துட்டு நம்மளுக்கு சரியாகுது. அது நம்ம அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவித்து அதையெல்லாம் கழித்து விடும் போது தான் நமக்கு அந்த பிறப்பெரு நிலை அப்படிங்கிறது அதை நோக்கி நம்மால் பயணிக்க முடியுமே தவிர வருவதை கண்டு அஞ்சி கொண்டு அப்போ இறைவனை வழிபட்டால் இவ்வளவு கஷ்டம் வருதப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுக்கான பக்குவ நிலை இன்னும் நாம் அடையவில்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறதோ அல்லது அந்த பிறப்பற்ற நிலை அப்படிங்கிறதோ அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அதை ஒரு சின்ன வயசில் ஒரு 10 வயசு குழந்தை பேசினாலும், 20 வயசில் இருக்க ஒருத்தர் பேசினாலும், 30 வயசில் இருக்கவங்க பேசினாலும், 50 வயதில் ஒருத்தர் பேசினாலும் அவரவர் கர்மாக்கு ஏற்றபடியே எல்லாம் வந்து சேர்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பேட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மின்கலம் இருக்குது இல்லையா, அதை பார்த்திங்கன்னா அதோட கொள்ளளவு அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் கடிகாரத்துக்கு மாற்ற பேட்டரியாக இருக்குது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதுக்குள்ளே மின்னாற்றலை தக்க வைத்து கொள்ள முடியும். அதே நீங்கள் ரேடியோவுக்கு போடுறதா இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக தக்க வைத்துக்கும். இல்லை பெரிய பெரிய பேட்டரியில் நீங்கள் சேமிக்கிறீங்க மின்னாற்றல் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ உடலும் அது போல தான், நமக்குன்னு ஒரு கொள்ளளவு இருக்கும். ஆன்மீக சக்தியாக இருக்கட்டும் அல்லது எந்தவித ஆற்றலாக இருக்கட்டும், அந்த ஆற்றலை உள்வாங்கிக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறும். ஏன் இதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறது ஆன்மீகத்தில் இது இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது. நல்ல தெளிவானவர்களுக்கு இந்த கண்ணோட்டம் இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஆன்மீகத்துலேயும் ஒரு போட்டி பொறாமை, அதாவது அப்போ தான் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே நுழையிறாங்க, இந்த ஆன்மீக தேடலை ஆரம்பிக்கிறார்கள் அப்படிங்கும்போது தனக்கு முன்னே செல்கிறவங்களை பார்த்து ஒரு சலனம் ஏற்படுதல் அப்படிங்கிறது அதுவே தவறு அப்படிங்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்க செய்ததின் பலனாக, அவர்கள் முற்பிறவியோட கர்ம பலனின் காரணமாக அவர்களின் அந்த இரையாற்றலை ஏற்றுக்கொள்ளும் அளவு அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. சின்ன பிள்ளைங்க ஒரு 15-16 வயசில் குழந்தைங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தோட அந்த தேடுதல் நிறைய பேர்த்துக்கு இப்போல்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் என்ன வகையில் வருதுன்னு யோசிச்சு பாருங்களேன். 60 வயசில் ஒருத்தருக்கு கிடைக்காத ஞானம் 16 வயசில் ஒரு குழந்தைக்கு கிடைக்குது அப்படின்னா அதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா. அவர்கள் போன ஜென்மத்திலேயே நிறைய தேடுதலை தொடங்கி இருக்கிறார்கள், நிறைய விஷயங்களை அவங்க உள்வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்ச கூட்டு, அதாவது அந்த உடல் அப்படிங்கிறது பலவீனமானதன் காரணமாக வேறொரு உடலை தேடி அந்த ஆன்மா வந்திருக்கிறது. அப்போ அதோட தொடர்ச்சியாக போகும்போது 10 வயசு 15 வயசில் அவங்க ஆன்மீக பாதையில் ஒரு நல்ல நெறிக்கு போயிடுறாங்க. 60 வயசாகி எனக்கு சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னா இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்னும் தேடுதலை விரைவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி காரணங்களால் தான் நம்மளால் இறைவனை உணர முடியாமல் போய்விடுகிறது. ஒன்று, அந்த சோதனைகளோ துன்பமோ வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாமையின் காரணமாகவும், அதே போல் காலம் தாழ்த்துவதின் காரணமாக, எல்லாத்தையும் தள்ளி போடுறதன் காரணமாகத்தான் நம்மளால் இறைவனை உணர்தலையோ அல்லது இறைவனை அடைதலையோ ஒரு பின்வாங்குகின்ற நிலையோ அல்லது தாமதமோ ஆகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா இனிமேல் அந்த தாமதம் இல்லாமல் எல்லா சோதனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய மனதுடன் பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். ஓம் நம சிவாய. நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க.